கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த யூடியூப் மூலமாக WME சபை ஆராதனை பார்க்கிற, இதில் கலந்து கொள்கிற மாத்திரமல்ல, இந்த ஆராதனையோடு சேர்ந்து பரலோகத்தின் தேவனை, வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவாதி தேவனை தொழுது கொள்ளுகிற, ஆராதிக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தேவனை நாம் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ரட்சிப்பின் பாத்திரத்தை, ரட்சிப்பின் சந்தோஷத்தோடு, மறுபடியும் பிறந்த அனுபவத்தோடு, பாவம் கழுவப்பட்டவர்களாக, பாவத்தோடு நாம் கர்த்தரை ஆராதிக்க முடியாது. அக்கிரமத்தோடு நாம் அனுசரிக்கிற பண்டிகை ஆண்டவர் வெறுக்கிறார். ஆண்டவர் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு புது சிருஷ்டியாக, புதிய மனுஷனாக தேவனை ஆராதிக்கும்படியாக விரும்புகிறார். இந்த ஆராதனை கவனிக்கிற, கலந்து கொள்கிற, இதில் சேர்ந்து பாடுகிற பிள்ளைகளோடு சேர்ந்து ஆராதிக்க இருக்கிற உங்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்துவாராக, கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆராதனை உங்களுடைய ஆவிக்கும் ஆத்துமாவுக்கும் சரீரத்துக்கும் குடும்பத்துக்கும் ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற்றி தருவாராக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதில் கலிகூர்ந்து மகிழ கடவும். உலக மனிதர்கள் பாவத்தில் கலிகூர்றாங்க, அது கொஞ்ச நேரம். உலக மனிதர்கள் இந்த உலக சந்தோஷத்தில் கலிகூர்றாங்க, அது கொஞ்ச நேரம். ஆனால் நம்முடைய தேவன் நமக்குள்ளே ஊறுகிற, நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாக, ஜீவ ஊற்றாயிருக்கிற அவருடைய பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தை அவருடைய பிள்ளைகளாகி நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த காலவேளையிலே தொடர்ந்து நீங்கள் ஆராதியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே கலிகூர்ந்து மகிழ கடவுள் என்று வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாளிலே நான் ஆவிக்குள்ளானேன் என்று அப்போஸ்தலனாகிய யோவான் பத்ம தீவிலே தனியனாக ஆண்டவரே இருக்கும்போது கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானதை பார்க்கிறோம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, தேவனுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபையாய் கொடுத்த பரிசுத்த ஆவிக்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு உலக மனிதர்களை பலவிதமான பாவ ஆவிகள், தீய ஆவிகள், அசுத்த ஆவிகள், ஆண்டவரே வேசித்தன ஆவிகள், பொய்யின் ஆவிகள், வஞ்சிக்கிற ஆவிகள், தற்கொலையின் ஆவிகள் வஞ்சித்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். நீரோ எங்களுக்கு கிருபையாக நல்ல ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரை கொடுத்திருக்கீங்க. இந்த நாளில் நாங்கள் ஆவிக்குள்ளாக மாற, இந்த நாள் மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் காலையில் அதிகாலையில் எழும்பி நாங்கள் ஆவிக்குள்ளாக ஜீவிக்க, அந்த நாள் முழுவதும் ஆவியிலே நாங்கள் நடத்தப்பட கிருபை தாங்க. ஆண்டவரே, பாடுகிற தம்பி மரமுடைய கரத்தில் கொடுக்கிறோம், ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாம ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆராதனையில் எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்களாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறோம். சுகமாக இருப்பீர்களாக என்று வாழ்த்துகிறோம். எங்களோடு சேர்ந்து ஆராதிக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எத்தனை பேர் சந்தோஷமாக இந்த காலையில் இருக்கிறீங்க? கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற அர்த்தமாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் இயேசு எந்த சூழ்நிலையிலும் அவர் என்னை விட்டு விலகவும் மாட்டார், என்னை கைவிடவும் மாட்டார். என்னோடு கூட சேர்ந்து எஜமானனே, என் உமது சேவைக்கா என்னை அழைத்தீரே, எங்களை அழைத்து தெரிந்தெடுத்தீரே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் இடத்துல ஒரு தகுதி இல்லை தம்பி, ஆனால் நான் அவருடைய பிள்ளை என்று அழைக்கப்படுவதற்கு என் தேவனின் மேல் பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியது. ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நாம் தொடர்ந்து பாடப்போகிறோம். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 26வது வசனத்தில் பார்க்கிறோம். எப்படி எனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி நம்மிடத்தில் அநேக வல்லவர்கள் இல்லை, அநேக நல்லவர்கள் இல்லை, அநேக பிரபுக்கள் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டாராம். பலவீனமுள்ளவைகளை, பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் ஒருவேளை நான் பலவீனமாக இருக்கிறேன், என்னிடத்துல ஒன்றுமே இல்லை என்று சொல்லுறீங்களா? கர்த்தர் உங்களை தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஆண்டவர் மோசே சொன்னா, நான் திக்குவாய் மந்தனா உள்ளவன் என்று ஆண்டவர் சொன்னார். நான் உன்னை கொண்டு தான் இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்க போறேன். என்னோடு சேர்ந்து பாடலாமா? நாம் எல்லாரும் இணைந்து பாடுவோம். ஹல்லேலூயா. எஜமானனே, உமது சேவைக்காக, விலையேறப்பட்ட அழைப்புக்காக எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறீர் ராஜா. ஹல்லேலூயா. ஆமென். நன்றி அப்பா.
எஜமானனே உம் சேவைக்கா என்னை அழைத்தீ. எஜமானனே சொல்லுவோம், எஜமானனே உம் சேவைக்கா என்னை அழைத்தீ. அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீ. சொல்லுங்க, அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை தெரிந்தெடுத்தீ. கரங்களை உயர்த்தி ஆராதிப்பே அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உமை மட்டுமே ஆராதிப்பே. முழு உள்ளத்தோடு அதை எண்ணியே நன்றி சொல்லு. வாழ்நாளெல்லாம் உமை மட்டுமே ஆராதிப்பே ஆராதிப்பே ஆராதிப்பே. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை ஆராதிப்பே. உண்மையா சொல்லுங்க, ஆராதிப்பே ஆராதிப்பே ஆராதிப்பே. என்ன நன்மை கண்டி என்னை அழைத்து உயர்த்தி உயர்த்தி வைத்தி. சொல்லுங்க, என்னில் என்ன நன்மை கண். உலகத்தில் எத்தனையோ நல்லவர்கள் வல்லவர்கள் இருக்கும் போது எங்களை அழைத்து உயர்த்தினீர், உயர்த்தி வைத்தி. சொல்லுங்க, அழியும் என் கைகள் கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீ. அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை தெரிந்தெடுத்தீ. கரங்களா அசைத்து ஆராதிப்பே அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உமை மட்டுமே உமை மட்டுமே ஆராதிப்பே. உமை மட்டும் அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உமை மட்டுமே ஆராதிப்பே 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 ஆராதிப்பே. சொல்லுங்க, ஆராதிப்பே ஆராதிப்பே. எனக்கு மிகவும் பிடித்த ஒரு சரணம் உண்டு. என்னில் என்ன நன்மை கண்டு என்னை அழைத்து உயர்த்தி வைக்கிறப்பா. ஓ, தாவீது நினைச்சிருப்பான், ஒரு ஆடுகளுக்கு பின்பதாக சென்ற கரவல் ஆடுகளுக்கு பின்பாக சென்ற என்னை அழைத்து ராஜாக்களாக மாற்றினீரே. தயவு செய்து அங்கே எங்கேயும் பார்க்காதீங்க, வேடிக்கை பார்க்காதீங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாக இயேசுவே எவ்வளவாக எங்களை நேசித்தீர். ஓ, என்னில் என்ன நன்மை கண்டு என்னை அழைத்து உயர்த்தி வைத்தி உயர்த்தி வைத்தி. என்னில் என்ன எங்க நண்பர்களுக்கு கிடைக்கலப்பா ரட்சிப்பு. எங்க நண்பர்கள் அநேகர் இழந்திருக்கிறார். எங்களை அழைத்தீங்களே, உயர்த்தி வைத்தி. அழியும் என் கைகள் கொண்டு அழியாவும் ராஜ்யம் கண்டு பைத்தியமான என்னை, அநேகரால பைத்தியம் என்று அழைக்கப்பட்ட எங்களையும் அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை ஒரு எத்தனை தெரிந்து கொண்டரே. ஆராதிப்பே அதை எண்ணியே வாழ்நாள். பாட பாட தேவ பிரசன்னம் நம்ம வீடுகளை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆராதிப்பே அதை எண்ணியே வாழ்நாள் எல்லாம் உம்மை மட்டுமே உம்மை மட்டுமே ஆராதிப்பே. என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் என் கர்த்தரை நான் என் ஆலயத்திலே மகிமைப்படுத்தி பாடுவேன் என்று சொன்னது போல
போல எல்லாரும் நாம் இணைந்து பாடுவோம். ஹalleluya. எசேக்கியா ராஜாவை போல நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகளுக்காக ஆராதிப்பேன். இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எங்களோடு சொல்லுங்க. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். இயேசு ராஜா ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகள், எங்க வாழ்க்கையில செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கரைகளை அசைத்து ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஒருவராய் பெரிய காரியங்களை ஆராதனை உமக்கே. எல்சடா என்கிற நாமம் உள்ளவருக்கு ஆராதனை உமக்கே. கடைசியா சொல்லுவோம். ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நன்றி ராஜா. ஆராதனை ஒரு நிமிடம் நல்ல ஆவியில நிரம்பி கரங்களை தட்டி பரிசுத்த ஆவிக்குள்ளாக ஜெபம் பண்ணி கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக ஆவியில நிரம்பி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேவ ஜனமே நல்ல விடுதலையோடு இயேசுவே நீர் எங்களை தெரிந்தெடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும். என்னுடைய சாமர்த்தியத்தினால் அல்ல, என்னுடைய திறமைகளினால் அல்ல, நான் நிற்கிறது கர்த்தருடைய கிருபை. ஹalleluya. நிர்மூலமாகாதிருக்கிறது அவருடைய கிருபை அல்லவா. நன்றி அப்பா. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அப்படியே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கரங்களா சேர்த்து ஆராதனை உமக்கே சொல்லுங்க. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உண்மையாய் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். இந்த நேரத்தில் உண்மையான இருதயத்தோடு இயேசுவே நான் உம்மை நேசிக்கிறப்பா, உம்மை ஆராதிக்கிறேன். ஏதோ சபை கூடி வரும்போது தான் இல்லை ஆண்டவரே, பிதாவை எங்கும் தொழுது கொள்ளுகிற காலமாயிருக்கிறதப்பா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடம் ஒவ்வொரு செகண்ட் ஆண்டவரே நான் உம்மோடு இருக்க விரும்புகிறேன் ஆண்டவரே, உம்மோடு நடக்க விரும்புகிறேன். மோசே சொல்லுவது போல உம்முடைய சமூகம் இல்லாமலே நான் இந்த இடத்துல இருந்து போக விரும்பல ஆண்டவரே. எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க ஆண்டவரே உம்முடைய சமூகம் எங்களுக்கு வேணும். Hallelujah, we need your presence, oh God. Hallelujah, hallelujah. ஆண்டவருடைய சமூகத்தை விரும்புகிறவர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற வாக்குத்தத்தம், என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும். இயேசு ராஜா முன்னே செல்கிறார். கரங்களை தட்டி இந்த பழைய பாடலை பாட போகிறோம். இந்த ஒரு வசனத்தை கூட நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். கர்த்தர் ஞாபகப்படுத்தினபடியினால். ஹalleluya. ஏசாயா 52வது அதிகாரம். ஹalleluya, ஹalleluya. 12வது வசனம். நீங்கள் தீவிரித்து புறப்படுவதும் இல்லை, நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போவதும் இல்லை. கர்த்தர் உங்கள் முன்னே போவார். இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராயிருக்கிறார். முன்னே போகிற கர்த்தர் உங்கள் பின்னாலேயே காக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க இயேசு ராஜா என் முன்னே செல்கிறார்? விசுவாசிக்கிறவங்க எல்லாரும் என்னோட சேர்ந்து கரங்களை தட்டி நல்ல ஆவியில நிரம்பி சொல்ல போறீங்க. என்ன சூழ்நிலை வந்தாலும், யோர்தானை போல வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோன்ற போட்ட கோட்டைகள் முன்னாடி நின்றாலும், இனி ஒண்ணுமே இல்லை, என் நம்பிக்கையெல்லாம் முடிந்தது, இந்த சூழ்நிலை என்னை தடுக்கிறது, தம்மை முன்னால போக விட முடியாம இன்னைக்கு இயேசு அவைகளை உடைத்து போடுகிறதற்கு முன்னே செல்கிறார். எல்லா தடைகள் மாறும். இந்திய தேசம் இயேசுவை அறிந்து கொள்ளும். உங்கள் மூலமாக கர்த்தர் செய்வார். விசுவாசத்தோடு கரங்களை தட்டி பாடுவோமா? இயேசு ராஜா முன்னே செல்கிறார். நல்ல கரங்களை தட்டுவோம். Holy Spirit, welcome you. நல்ல உற்சாகத்தோடு சொல்லுங்க. எத்தனை துன்பம் வந்தாலும், கொள்ளை வந்தாலும் எங்களை எதுவும் மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் இம்மானுவேல் கர்த்தர் நம்மோடு.
Yes, Lord. கரங்களை உயர்த்தி இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடுவோம். சொல்லுங்க, இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா ஓசன்னா கீதம் பாடுவோம். வேகம் சென்றிடுவோம், ஓசன்னா ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே என்றும். ஓசன்னா ஜெயம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஜெயம் நமக்கே. ஓசன்னா ஜெயம் என்றும். ஓசன்னா கொரோனாக்கு ஜெயம் இல்ல, நமக்கு தான் ஜெயம். ஓசன்னா ஜெயம் நமக்கே என்றும். ஓசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா துதி மகிமை என்றும். அல்லேலூயா துதி மகிமை சொல்லுவோம். அல்லேலூயா துதி மகிமை என்றும். அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா என்றென்றும் போற்றிடுவோம். ஓசன்னா ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே என்றும். ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஆராதிப்போம். ஓசன்னா ஜெயம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், பயமும் இல்லை கலக்கம் இல்லை, பயமும் இல்லை. காய தெரியுமா? கர்த்தர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே என்றும். ஓசன்னா ஜெயம் நமக்கே. சொல்லுவோம். ஓசன்னா ஜெயம் நமக்கே என்றும். ஓசன்னா. யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோ போன்ற யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை முன்னே வந்தாலும், பயமும் இல்லை கலக்கம் இல்லை, பயமும் இல்லை கலக்கம். தெரியுமா? மீட்பர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம். நல்ல ஆவியில சொல்லுவோம். ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. கிட்டார் வாசிக்கும் போது ஒரு சங்கம் பாட போகிறோம். எரிகோவின் தடைகள் வந்தாலும் பயமும் இல்லை கலக்கம் இல்லை, மீட்பர் நம்முடனே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மீட்பர் உயிரோடு இருக்கிறார். திருச்சபையே, இந்திய தேசத்தில் உள்ள சபைகளுக்கு கர்த்தருடைய வார்த்தை, உன் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். கொரோனாவை அழிக்கும்படி அவர் வருவார். சபைகளை ஆண்டவர் முந்தின சீரை பார்க்கிலும் நற்சீர் உண்டாக செய்கிறவர். விசுவாசிக்கிறவங்க ஆவியில நிரம்பி சொல்லுங்க, மீட்பர் நம்முடனே. ஹல்லேலூயா. அவர் முந்தின நாட்களில் இருந்தது போல திரும்ப எழும்ப போகிறார். யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோ போட்டை முன்னே வந்தாலும், சொல்லுங்க. யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை முன்னே வந்தாலும், இணைந்து சொல்லுவோம். பயமும் இல்லை கலக்கம் இல்லை, பயமும் இல்லை கலக்கம். தெரியுமா? மீட்பர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. அல்லாவில நிறைந்து ஓசன்னா ஷதரகதுரு. ஓசன்னா ஜெயம் நமக்கே. உனக்கு ஜெயம் உண்டு வாலிபனே. பாவத்தில் ஜெயம் உண்டு, பரிசுத்தத்திலே வாழ்க்கையில ஜெயம் உண்டு. ஓசன்னா ஜெயம் நாம. மீண்டும் சொல்லுங்க. என்றும் ஓசன்னா ஷதரகதுரு. ஓசன்னா ஜெயம். பாவத்துக்கு நீ அடிமை அல்ல, பிசாசுக்கு நீ அடிமை அல்ல, நீ ஜெயிக்க பிறந்தவர். கரங்களை தட்டி ஜெயம் நமக்கே என்று. ஓசன்னா
கர்த்தரின் யுத்தத்தில் நாம் நிற்கும் போது கலங்கிட தேவையில்லை. கைகளை உயர்த்தி ஆராதித்தார் பெரும் வெற்றியை தந்திடுவார். ஆராதிக்கும் போது கர்த்தரின் யுத்தத்தில் நாம் நிற்கும் போது கலங்கிட தேவையில்லை. கைகளை உயர்த்தி ஆராதித்தார் பெரும் வெற்றியை தந்திடுவார். சந்தோஷம் 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 அல்லாஹ்விலே நிறைந்து பரலோக தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் பிடிப்புமாக பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். சமூகத்தில் சந்தோஷமே சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே பரலோக சந்தோஷமே சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே அவர் சமூகத்தில் சந்தோஷமே. கடைசியா ஓசன்னா ஜெயமே ஓசன்னா ஜெயமே ஓசன்னா ஜெயம் நமக்கே ஓசன்னா ஜெயம் நமக்கே ஓசன்னா ஜெயம் நமக்கே என்றும் ஓசன்னா ஜெயம் நமக்கே. விசுவாசிக்கிறவர்கள் அவர்கள் பலவீனத்திலும் பலன் கொண்டார்கள். சிங்கங்களின் வாய்களை கிழித்தார்கள். ஆண்டவர் இந்த நாளில் உன்னை அழைக்கிறார். ஹல்லேலூயா. அற்பமானவைகளை கொண்டு அற்புதமானவைகளை செய்கிற கர்த்தர். விசுவாச வீரர்களுடைய பட்டியலிலே கர்த்தர் உன்னை காண வேண்டும் என்று விரும்புகிறார். இதை பார்க்கிற சகோதரா, கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். இந்த நேரத்தில் அற்புதம் இயேசுவே உமக்காக வாழ என்னை அர்ப்பணிக்கிற. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓசன்னா ஜெயம் நமக்கே. கரங்களை உயர்த்தி ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஆண்டவருடைய அழைப்புக்கு ஒப்பு கொடு. ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஓசன்னா அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக கர்த்தர் உன்னை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. பழைய பாடல் இப்படியாக இருக்கிறது. இந்த தேசம் மோசேக்களை தேடிக்கொண்டு இருக்கிறது. யார் என்னை விடுதலையாக்குவார்? யார் எங்களை விடுதலையாக்குவார்? எங்கள் நுகம் பாரமாயிருக்கிறதே. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை நோக்கி முறையிட்டார்கள். கர்த்தர் ஒரு மோசையை எழுப்பினார். இந்த நாளிலே கூட கர்த்தர் உன்னை எழுப்ப விரும்புகிறார். இந்திய தேசத்திற்காக, சிறைப்பட்டவர்களுக்காக. விளைந்த பலனை அறுப்பாரில்லை. விளைவினார் பலன் வாடிடுதே. அறுவடை மிகுதியாலோ இல்லை. அன்போ மனிதர் அழிகின்றார். எத்தனை பேர் உண்மை? அறுவடை மிகுதியாலோ அன்போ மனிதர் ஆத்துமரட்சிப்பை அடையாதவர் ஆயிரம் ஆயிரம் அழிகின்றாரே. ஆத்துமரட்சிப்பை அடையாதவர் ஆயிரம் ஆயிரம் அழிகின்றாரே. கர்த்தர் நாட்டின தோட்டத்தில் கடைசி வரை கனி கொடுப்பா. என்ன கடங்கா என்னில் அடங்கா மாந்தர் சத்தோ இன்னும் செவிகளில் கொடிக்கரையோ. என்ன கடங்கா மாந்தர் சத்தோ இன்னும் செவிகளில் கொடிக்கரையோ. விளைந்த பலனை அறுப்பாரில்லை. விளைவினால் பலன் வாடிடுதே. அறுவடை மிகுதி ஆளோ இல்லை. அன்றோ மனிதர் என்றாரே. அறுவடை மிகுதி அன்றோ மனிதர். நாட்களை வீணெடுத்தது போதும். இந்திய
இந்திய தேசத்துல கர்த்தர் உன்னை கொண்டு செய்ய போகிற காரியம் மிகவும் பெரியதா இருக்க போகிறது. ஏன் நீ சோர்ந்து போயிருக்கிறாய்? ஏன் நம்பிக்கை இழந்து போயிருக்கிறாய்? கர்த்தர் சொல்லுகிறார், என்னால ஒண்ணுமே முடியாது என்று சொன்ன, நான் தீக்குவாயும் மந்த நாவும் உள்ள என்று சொன்ன ஒரு மோசையை கொண்டு கர்த்தர் மொத்த இஸ்ரவேலை விடுதலையாக்கினது போல, ஓ நான் என் குடும்பத்தில் சிறியவன், நான் அற்பமாய் எண்ணப்பட்டவன் என்று சொன்ன கிதியோனை கொண்டு கர்த்தர் மீதியானிய சேனையை முறியடித்தது போல, இந்திய தேசத்தின் அந்தகார கிரியைகளை, கட்டப்பட்ட ஜனங்களை விடுதலையாக்கும்படிக்கு கர்த்தராலே தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் நீ. கர்த்தருடைய ஆவியானவர் தெளிவாக உன்னோடு இடைபெட்டு கொண்டிருக்கிறார். இந்த நாளில் அர்ப்பணித்து விடு வாழ்வனே. உன் வாழ்க்கையை பாவத்துக்கு இடம் கொடுத்து, பாவம் உன்னை பலவீனப்படுத்துவதற்கு இடம் கொடுக்காதே. கர்த்தர் உன்னை பயன்படுத்த விரும்புகிறார். பாவம் உன்னை பலவீனப்படுத்தும், ஆனால் கர்த்தராகிய ஆண்டவர் உன்னை பல ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாய் பயன்படுத்த விரும்புகிறார். நேரத்தில் அர்ப்பணிப்போமா? ஒரே ஒரு பாடலை பாடி, ஆண்டவரே இது நாங்கள் மௌனமாயிருக்க வேண்டிய காலம் அல்ல ஆண்டவரே, செயல்படுகிற நேரம், இயேசுவுக்காக நற்செய்தி அறிவிக்க வேண்டிய நேரம்ப்பா. இந்தியா இயேசுவை அறியும் காலம் இதுதான், இதுதானே. ஹல்லேலூயா. இயேசு வாசற்படியிலே வந்து நிற்கிறார். இந்திய தேசத்தின் வாசற்படியிலே, இந்திய தேசமே, இந்திய தேசமே, இயேசு உன் வாசற்படியிலே வந்து நிற்கிறார். என்னிடத்தில் வாருங்கள், துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தில் சாவது எனக்கு எவ்வளவு வேணும் பிரியமில்லை, எவ்வளவு வேணும் பிரியமில்லை. ஓ நீங்கள் முற்றிலும் விட்டு விலகினவரிடத்திலே திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவரே உம்மிடத்திலே திரும்பி வருகிறோம். மௌனமாயிருக்காதே, நீ மௌனமாயிருக்காதே, மௌனமாயிருக்காதே, மௌனமாயிருக்காதே. சிந்திக்கும் இது சிந்திக்கும் காலோ, செயல்படும் நேரோ. மௌனமாயிருக்காதே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒப்புக்கொடும். இது சிந்திக்கும், அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் இருக்கிற போஜனத்திற்கு நான் கிரியை நடக்க ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் இணைந்து பாடுவோம். இந்தியா இயேசுவை அறியும் காலம் இதுதான், இதுதானே. சொல்லுங்க, இந்தியா இயேசுவை அறியும் காலம் இதுதான். இந்த காலத்தில் மௌனமாயிருந்தார், இந்த காலத்தில் மௌனமாயிருந்தார், ரட்சிப்பு தான் வருமோ. இது சிந்திக்கும் காலம், இது சிந்திக்கும் காலம். எதற்காக இந்த லாக்டவுன்? எதற்காக நாம் மூடிய வீடுகளில் கொண்டிருக்கிறோம்? எதற்காக சபைகள் அடைக்கப்பட்டது? நாம் தேவனுக்காக எழுத வேண்டிய பிரகாரம் எழும்பலையே, இந்திய தேசத்திற்காக நாம் எழும்பலையே. நீங்க அர்ப்பணிப்போம். மௌனமாயிருக்காதே, சொல்லுங்க, மௌனமாயிருக்காதே. வாலிபனே, வாலிப சகோதரி, கர்த்தருடைய அழைப்பை அலட்சியப்படுத்தாதே. சிந்திக்கும் காலம் இது, சிந்திக்கும் சிந்திக்கும் காலம் செல்லும். வாசிக்கும் போது நாம் எல்லாரும் ஆண்டவரை பார்த்து, ஹல்லேலூயா, இந்தியா இயேசுவை அறியும் காலம் இதுதான், இதுதான். அப்படியே தொடர்ந்து வாசிக்கும் போது நம்ம எல்லாரும் இணைந்து, ஆண்டவரே பேதுருக்களை எழுப்புங்கப்பா, இந்திய தேசத்துல பேதுருக்களை எழுப்புங்கப்பா. ஆண்டவர் சொல்லுகிறார், அநேக தேவனால் அழைக்கப்பட்ட பேதுருக்கள் ஓ மீன் வலைகளை தேடி அழிந்து போகிற போஜனமாகிய மீனை தேடி சென்றதினாலே
ரட்சிக்கப்பட வேண்டிய ஆத்மாக்கள் இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்கள். கர்த்தர் இன்றைக்கு உன்னை அழைக்கிறார். நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக கிரியை நடப்பிக்கும்படி கர்த்தர் உன்னை அழைக்கிறார். ஒரு சிலர் இந்த வார்த்தையை கேட்கும் போது, என்னுடைய வாழ்க்கையில நான் செய்வதெல்லாம் தோல்வி, நான் எதெல்லாம் செய்தனோ அதெல்லாம் ஏமாற்றம், வாழ்க்கை வெறுத்து போய் நம்பிக்கைக்கு இடமே இல்லை என்று சொல்லி இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ, கர்த்தர் உங்களுக்கு தான் சொல்லுகிறார். ராமுலோடு பிரயாசப்பட்டு ஒன்றுமே ஆகப்படவில்லை. என்னுடைய பலத்தினாலே என்னால் பரிசுத்தமாய் வாழ முடியவில்லை. இயேசுவுக்காக நான் சாதிக்க விரும்பினாலும் நான் கீழே விழுந்து விடுகிறேனே என்று கண்ணீரோடு கேட்டுக்கொண்டிருக்கிறாயோ, கர்த்தருடைய வார்த்தை உனக்கு வருகிறது. பரிசுத்த ஆவியானவர் உன் மேலே இறங்குவார். அவருடைய வல்லமை உனக்கு உண்டு சகோதரா. ஒரு பேதுருவை கொண்டு நிழலினாலே அற்புதங்களை செய்தவர் இந்த நாட்களிலே இந்திய தேசத்திற்கு உன்னே கொண்டு ஹalleluya மீன்களை எல்லாம் மனிதர்களை பிடிக்கும்படி அழைத்த தெய்வம். கரங்களை உயர்த்தி அற்பமாய் எண்ணப்பட்டிருக்கிறாயோ, இவன் ஒரு மீன் பிடிக்கிறதுக்கு ஆளாய்க்கு, ஐயோ இவன் உடம்பெல்லாம் நாச்சம் எடுக்கும், படிக்காதவன் என்று சொல்லப்பட்ட பேதுருவை பயன்படுத்தின தெய்வம் உன்னையும் பயன்படுத்துவார். கடைசிய கரங்களை உயர்த்தி இந்தியா இயேசுவை அறியும் காலம் இதுதான். காலத்தை உணர்ந்தவர்களாக சொல்லுவோம். இந்த காலத்தில் மௌனமாயிருந்தோம், ரட்சிப்புதான் வருமோ. இது சிந்திக்கும் காலோ இது சிந்திக்கும் காலோ ரகசகரா மௌனமாயிருக்காதே 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 நற்செய்தி அறிவிக்க வேண்டிய காலம். சிந்திக்கும் காலம் இது சிந்திக்கும் காலம். இது சிந்திக்கும் காலம். வார்த்தையை எத்தனையோ தடவை கேள்விப்பட்டு அதற்கு ஒப்பு கொடுக்காமல் மீண்டும் மீண்டுமாக கர்த்தருடைய சத்தத்தை அலட்சியப்படுத்திக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரா, கர்த்தர் இன்னும் உன்னை தேடி வந்து பேதுருவை தேடி வந்தது போல உன்னை விட்டு அவரால் செல்ல மனமில்லை. உன்னை கொண்டு செய்ய நினைத்ததை அவர் உன்னை கொண்டே செய்து முடிக்க விரும்புகிறார். உன்னை புறக்கணிக்கவில்லை. யாக்கோபே, இஸ்ரவேலே, நீ என் தாசன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நேரத்தில் ஒப்பு கொடுங்க சகோதரா. ஆண்டவரே, என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன். குஷ்டரோகிகள் சொன்னார்கள், நாம் செய்வது நியாயம் அல்ல. இந்த நாள் நற்செய்தி அறிவிக்க வேண்டிய நாள். பொழுது விடிய மட்டும் நாம் சும்மா இருப்பவையானால் பாவம் நம்மை சுமரும். தேவ ஜனமே, அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்து கர்சனையாச்சு இருப்பாயானால் அந்த பாவம் நம்மை சுமரும். இந்த காலத்தில் மௌனமாயிருந்தார், ரட்சிப்பு வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். இந்திய தேசம் இயேசுவை அறியும், ஆனால் நாம் பரிதவிக்கப்பட்டு போவோம். அர்ப்பணிப்போம். ஆத்மாவும் சரீரம் ஆண்டவர் நானல்ல
இயேசுதேவா அர்ப்பணித்தே என்னையே நான் உடம்பில் ஒவ்வொரு உறுப்புகளும் இயேசுவே ஐம்புலங்களை அர்ப்பணிப்போம். இன்னைக்கு இயேசுவுக்காக பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி ஏற்றுக்கொள்ளும் எண்ணிக்கொள்ளும் ஏற்றுக்கொள்ளும் எண்ணிக்கொள்ளும் இனி நான் வாழக்கூடாதையா இனி நான் வாழக்கூடாது இனி நான் வாழக்கூடாதையா கடைசியா கரங்களை உயர்த்தி இயேசுதேவா என்னையே நான் அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு மேலும் பரலோக அக்கினி கர்த்தரோடு இருக்கிறார். இடியோட எலும்பு ஏற்றுக்கொள்ளும் ஏந்திக்கொள்ளும் ஏற்றுக்கொள்ளும் அநேகரை போல எனக்கு அது இல்லை, திறமைகள் இல்லை. கர்த்தர் உன்னை தான் தெரிந்தெடுத்திருக்கிறார். கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு என்று பயன்படும்படி இந்த நேரத்தில் அர்ப்பணிப்போம். இயேசுவே என் மீதியான வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறப்பா. கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒவ்வொரு உறுப்புகளையும் அவருக்காக பயன்படுத்த அர்ப்பணியுங்கள். எத்தனையோ பேருக்கு 2 கண்கள் இல்லை, கர்த்தர் 2 கண்களை உனக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனையோ பேருக்கு பேசுவதற்கு வாய் இல்லை, உதடுகள் இல்லை. உதடுகளிலே கேன்சர் வந்து அழுகி போய் எத்தனையோ பேர் பேச முடியாமல் இருக்கிறார். எத்தனையோ பேர்களுக்கு இந்த சத்தம் கேட்கப்படாதபடி காதுகள் அடைக்கப்பட்டு இருக்கிறது. கர்த்தர் நல்ல ஐம்புலன்களை உனக்கு கொடுத்திருக்கிறாரு. இன்னும் கர்த்தர் எனக்கு அது செய்யவில்லை இதை செய்யவில்லை என்று சொல்ல போகிறாயா? இல்லது விசுவாச வீரர்களின் பட்டியலிலே நான் பலவீனத்திலே பலன் கொண்டு, ஒருவேளை உலகம் நீ தகுதி இல்லாதவன், நீ படிக்காதவன், பேதுரு பார்த்து சொன்னாங்க, இவர்கள் படிப்பறிவில்லாதவர்கள் அல்லவா? ஆம், தேவன் அவர்களை கொண்டுதான் உலகத்தை அசைக்கிறவர்களாக, வசனம் சொல்லுகிறது, உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள். கடைசியா இந்த ஒரே வார்த்தையை, இனி நான் வாழக்கூடாதையா, எனில் நீர் மட்டும் வாழணும் ஆண்டவரே. எத்தனை பேர் விரும்புறீங்க? நான் வாழ்ந்தது போதும், இந்த சுயத்திற்காக வாழ்ந்து வாழ்ந்து நாம் முழுவதும் பிரயாசப்பட்டு வாழ்க்கையில வந்ததெல்லாம் வெறுமை, வெறுப்பு, அதிருப்தி. இயேசுவுக்காக வாழும்போது வருவதெல்லாம் மேன்மை. ஓ, அவருக்காக இழந்தவர்கள் ஓ நடந்ததெல்லாம் மகிமையை பெற்றுக் கொண்டார்கள். மேன்மையை அடைந்தார்கள், பலனடைந்தார்கள் அல்லவா, திருப்தி அடைந்தார்கள். வாழ்க்கையில திருப்தி இயேசுக்காக வாழும்போது தான் வரும். எந்த பாவமும் நம்மை திருப்தி செய்ய முடியாது. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து சொல்லு, இனி நான் வாழக்கூடாதையா, என்னில் இயேசு வாழ்கிறார். இனி நான் வாழக்கூடாதையா, இயேசு இயேசுதேவா என்னையே நான் அர்ப்பணித்தேன். இயேசுதேவா
இதோ யார் என் காரியமாய் போவார் என்று சொன்னபோது, இதோ நான் இருக்கிறேன் ஆண்டவரே, என்னை அனுப்பும் என்று ஏசாயா சொன்னது போல ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இவர்களை தேடி ராஜாக்கள் நடந்து வர போகிறார்கள் ஆண்டவரே. இவர்களை தேடி ஜனங்களின் அதிபதிகள், இந்திய தேசத்தின் பிரதமர் முதற்கொண்டு இந்த ஜனங்களை தேடி வரப்போகிறார்கள். ஏனென்றால் இவர்களுக்குள்ளே இருக்கிற தேவன் வானத்தையும் பூமியை படைத்த கர்த்தர். ஹல்லேலூயா. ஒரு யோவான் ஸ்நானகனை தேடி ஜனங்கள் வனாந்திரத்திற்கு சென்றது போல, ஹல்லேலூயா, தேவ பிரசன்னத்தை சுமக்கிற ஜனங்களை தேடி பூமியின் ராஜாக்கள் வரப்போகிறார்கள் ஆண்டவரே. எங்கள் இந்திய தேசம் இயேசுவை அறிய போகிறது. சீக்கிரத்திலே நாங்கள் அதை பார்க்க போகிறோம். அதற்கு எங்களை ஒரு கருவியாக பயன்படுத்த எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு இடைப்படுங்கப்பா, தொடர்ந்து எங்களோடு இடைப்படுங்க. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பகுதியில் எங்களுக்கு உதவியாயிருந்து ஆண்டவரே, ஆராதனையில் எங்களோடு இணைந்து பாடின, எங்களோடு இணைந்து கீபோர்டு கிட்டார் வாசித்த அன்பு சகோதரர்கள், கேமரா எடுத்த ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்குறோப்பா ஆண்டவரே. இந்த ஆராதனையில் எத்தனையோ ஆராதனை இந்த யூடியூப் பார்க்கும்போதே சைடில் அநேக பரிசுத்தவான்கள் ஆராதனை வந்தாலும் சபையின் ஆராதனையில பயபக்தியோடு உண்மையான இதயத்தோடு யாரெல்லாம் ஆராதித்தார்கள் என்பது உமக்கு தெரியும் ஆண்டவரே. நீர் பேசி இருக்கிற ஒவ்வொருவரோடு ஆண்டவரே அவர்களை தட்டி எழுப்புவீராக. நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்லுவீராக. கிதியோனை பார்த்து பலப்படுத்தினீரே, நீர் பராக்கிரமசாலி என்று சொன்னீரே. அநேகர் பலவீனப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் நீர் இன்றைக்கு சொல்லியிருக்கிறீர், பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்லுவானாக என்ற வார்த்தையின்படி ஒவ்வொருவரும் உமக்காக வாழ, எங்களுக்குள்ளே இருக்கிற உண்மை வாழ வைக்க, உம்மோடு இணைந்து வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு செய்தி வேலையில இடைபடும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட ஹைதராபாத்லேருந்து சுவிசேஷகர் ஜான் வெஸ்லி, மகள் ரேச்சல் பிரின்சஸ் அவர்கள் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க இருக்கிறார்கள். என்னுடைய மூத்த மருமகன் ஆண்டவருக்காக மகிமையாக தேவனுடைய ஊழியத்தை ஹைதராபாத்தில் செய்கிறாங்க. அதுபோல் அருமையான மகள் அவங்களுக்கு ஒரு நல்ல துணையாக இருந்து அவனுடைய ஊழியத்தை செய்கிறாங்க. ஒரே ப்ரேயர் மினிஸ்ட்ரி அவருடைய தாயார் எஃப்சி அம்மா ஆரம்பித்த அந்த ஊழியத்தை அவர் தாயாரோடு தன்னுடைய அத்தையோடு சேர்ந்து என்னுடைய மருமகனும் மகளும் ஹைதராபாத்தில் ஊழியம் செய்கிறாங்க. அவங்களுக்காக நீங்கள் ஞாபகம் வரும்போது ஜெபிக்க உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். அவங்களுடைய செய்தியை என்னுடைய மகள் தமிழில் மொழிபெயர்ப்பார்கள். நிச்சயமாகவே இந்த நாளில் ஒரு தீர்க்க தரிசன செய்தியை நீங்கள் கேட்க இருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. ஆண்டவருடைய நாம் மகிமைப்படுவதாக. ஒரு 2 நிமிஷம் போன வார செய்தியை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி தொடர்ந்து இந்த புதிய வார செய்தியை நாம் கேட்க இருக்கிறோம். போன வாரத்தில் ஆண்டவருக்கு பயப்படுதலை குறித்து நாம் கேட்டோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தால் வேறு எதை குறித்து நாம் பயப்பட தேவையில்லை. அப்படியே பயம் வந்தாலும் அது நம்மளை மேற்கொள்ள முடியாது. ஆண்டவருக்கு பயப்படுற பயம் எது? கர்த்தருக்கு பயப்படுற பயம் என்று போன வாரத்தில் கேட்டோம். தீமையை வெறுப்பது, பாவத்தை வெறுப்பது கர்த்தருக்கு பயப்படுற பயம். ஆண்டவர் சொல்கிற வார்த்தைக்கு ஆபிரகாம் கர்த்தர் சொன்னபோது அவன் கீழ்ப்படிந்தான். தன் மகனை பலி செலுத்த கடந்து போனதை பார்க்கிறேன். கீழ்ப்படுகிற தேவனுக்காக ஏதோ ஒன்றிலே கீழ்ப்படுகிறது, ஒன்றிலே கீழ்ப்படியாமல் இருக்கிறதில்ல. கர்த்தர் சொல்லுகிற ஒவ்வொரு காரியத்துக்கும் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிற எல்லாருடைய ஆலோசனைக்கும் நாம் கீழ்ப்படுகிறது கர்த்தருக்கு பயப்படுற பயம். இன்னும் கர்த்தருக்கு பயப்படுற பயம் என்றால் கர்த்தருடைய ஊழியத்துக்கு ஆதரவாக இருப்பது, சுவிசேஷத்துக்கு, சபைக்கு, இந்த மிஷனரி ஊழியத்துக்கு, ஆண்டவருடைய ராஜ்யத்தின் வேலைக்கு ஆதரவாக இருப்பது. அதற்கு எடுத்துக்காட்டாக உதாரணமாக ஆகாப் ராஜாவுடைய அரண்மனையில் விசாரணைக்காரன் உபதியாவை குறித்து நாம் பார்த்தோம். ஆகினால் இந்த நாட்களில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் வளருவோமாக. இந்த காலையில் கூட ஒரு வசனத்தை வெளிப்படுத்தின விசேஷம் 14:7 நாம் வாசிக்கிறோம். அங்கே மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள் என்று வெளிப்படுத்தின 14:7 வாசிக்கிறோம். அதே வெளிப்படுத்தின 14:15 அங்கே வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின 15:4
வெளிப்படுத்தும் விசேஷ 15 கர்த்தாவை யார் உமக்கு பயப்படாமலும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தாமல் இருக்கலாம். ஆகின இந்த கடைசி நாட்களிலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய இருதயத்தில், உள்ளத்தில், சிந்தையில் அதிகமாக பெருக வேண்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் பெருகணும் எதிர்பார்க்கிறோம். கர்த்தருடைய நன்மை பெருகணும் என்று எதிர்பார்க்கிறோம். கர்த்தர் நம்மளை உயர்த்தணும் என்று எதிர்பார்க்கிறோம். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இந்த நாட்களிலே கர்த்தர் நமக்கு அதிகமாக தருவாராக. அதனால தான் வெளிப்படுத்தும் 15 கர்த்தாவை யார் உமக்கு பயப்படாமலும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்தாமல் இருக்கலாம். வெளிப்படுத்தும் 14:7 கர்த்தருக்கு பயந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள், அவரை தொழுது கொள்ளுங்கள் என்று பார்க்கிறோம். கர்த்தர் உதவி செய்வாராக. ஆண்டவர் தொடர்ந்து சுவிசேஷ ஜான் வெஸ்லி அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல இருக்கிறாங்க. நீங்கள் ஜெபத்தோடு கேளுங்கள். பல வேலைகளை செய்து கொண்டு கேட்போன்றல்ல, கொஞ்ச நேரம், ஒரு 3/4 மணி நேரம், 1 மணி நேரம் ஜெபத்தோடு ஆண்டவரே என்னோடு பேசும் என்று கேளுங்கள். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக கிருபையுள்ள வார்த்தைகள் வர இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். செய்து கொடுக்கிற சுவிசேஷ ஜான் வெஸ்லி அவர்களையும் அருமையான மகள் ரேச்சல் பிரின்சஸையும் ஊழியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இதை கேட்கிறவங்க எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம். Hallelujah. Hallelujah. I really thank God for this wonderful opportunity the Lord has given. It is always a privilege to be part of WME Church. And I am so privileged to be part of the family of Pastor Edward Samraj. He is not only a dear pastor, but he is also my dear mama. A source of encouragement. Many things to learn from him. You are privileged to have such an anointed servant of God. Hallelujah. Hallelujah. Even though we are not able to see you face to face, we thank God for this wonderful opportunity He has given to meet you all through this medium. We will all sing one song together. A song that you all might be knowing pretty well. Even as we sing this song, let us ask Lord, Lord, use me, Lord. Lord, I am a weak vessel, Lord. I don't have any talents, Lord. Lord, I can't sing. I can't play any instrument. I can't come and preach. But Lord, you are a God who can use anyone, Lord. Why don't you use me, Lord? Shall we all sing this song together? சமூகம்
என் பலன் பூரணமாய் விளங்குகிறது எங்களோடு வாக்குத்தத்தம் செய்திருக்கிறீர் கர்த்தாவே. தாங்கள் பலவீனமானவர்களே பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படிக்கு ஒன்றுமே இல்லாத எங்களை தெரிந்து கொண்டீர்கள். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு இந்த உலகத்தில் ஐஸ்வர்யமான எங்களை தெரிந்து கொண்டீர்கள். எங்களுக்கு நீ பலனை தருகிறீர், பைத்தியங்களாக எங்களுக்கு ஞானத்தை தருகிறீர். எங்களை கடத்தில் எடுத்து வைத்து பயன்படுத்துகிறீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே கிருபைகள் நிரப்புவதாக, புதிய கிருபைகள், புதிய பலன், புதிய அபிஷேகம், புதிய வல்லமை கர்த்தாவே, ஞானம், வெளிப்பாட்டின் கிருபைகள் ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. ஒவ்வொருவரும் மக்களுடைய கரத்துல ஒரு பயனுள்ள ஒரு அம்புகளாக நீ எடுத்து பயன்படுத்துகிறாக என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீ பெருகவும் நாங்கள் சிறப்பும் என்று அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Amen. 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 Hallelujah. Hallelujah. I always used to say, நான் எப்பொழுதுமே சொல்வது Lord Jesus Christ has not shed his precious blood for us to just come, clap our hands, sing and go. தேவன் நம்முடைய விலையேறப்பட்ட பரிசுத்தமான இரத்தத்தை நமக்காக அவர் எதற்காக ஏதோ நம் கைகளை தட்டி அவரை பாடிவிட்டு செல்வதற்காக கர்த்தர் அவருடைய இரத்தத்தை சிந்தவில்லை தெரியுமா? If the Lord has given his entire life for us, கர்த்தர் தம்மையே நமக்காக அவர் முழு வாழ்க்கை நமக்காக தந்தார். why should not we give our life to the Lord? நாம் ஏன் நம்மளுடைய வாழ்க்கை அவருக்கு கொடுக்க கூடாது? A great man of God, ஒரு மிகப்பெரிய தேவ மனிதன், he thought he was only a musician. அவர் நினைத்தார் நான் ஏதோ ஒரு மியூசிக் வாசிக்கிற ஒரு மனிதன் என்று. He was a musician to an evangelist. அவர் ஒரு சுவிசேஷகருக்கு ஒரு மியூசிக் வாசிப்பவராக தான், இசை வாசிப்பாளராக இருந்தார். But one fine day it so happened like this, ஆனால் ஒரு நாள் இப்படி நடந்தது, that one of the worship leaders who were supposed to worship during the message, he did not turn up. ஒரு ஆராதனை நடத்துகிற ஒரு ஆராதனை வீரர் அன்றைக்கு வரவில்லை. So the evangelist said ஆகவே அந்த சுவிசேஷகர் சொன்னார் to the musician, இந்த இசை வாசிப்பாளரை பார்த்து, you are going to lead the worship today. இன்றைக்கு நீதான் இந்த worship நடத்த போறீங்க, ஆராதனை நடத்த போறீங்க. He said, I know how to play music, அவர் சொன்னார் எனக்கு இசை எப்படி வாசிப்பதுன்னு தெரியும், but I don't know how to sing songs. ஆனால் எனக்கு எப்படி பாடல் பாடுவது என்று தெரியாது. I am not good at leading the worship. நான் எனக்கு ஆராதனை எப்படி நடத்துவது என்று தெரியாது. But the man of God said, the Lord is telling me you are going to lead the worship. ஆனால் அந்த தெய்வ மனிதர் சுவிசேஷகர் சொன்னார், கர்த்தர் எனக்கு சொல்றாரு நீதான் இன்னைக்கு ஆராதனை நடத்த போறேன்னு சொல்றாரு. That day for the very first time in his life he led the worship. அன்றைக்கு தன்னுடைய வாழ்க்கையில் முதல் முறையாக அந்த இசை வாசிப்பவர் அன்றைக்கு ஆராதனை நடத்தினார். Oh, it was an anointed service. அன்றைக்கு அது ஒரு அபிஷேகிக்கப்பட்ட ஒரு ஆராதனையாக. Hallelujah. 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 As soon as the service got over, அந்த ஆராதனை முடிந்தது. few days passed by. 2-3 நாட்கள் ஆனது. One person approached him and said, ஒரு மனிதர் அவரிடம் அணுகி சொன்னார், I can see you are a beautiful worship leader. அவர் பார்த்து சொன்னார், மிக ஒரு அழகான ஒரு அருமையான ஆராதனை வீரர் நீங்கள் என்று சொன்னார். Why don't we arrange for a concert? நாம் ஏன் ஒரு பெரிய கன்சர்ட் நடத்தக்கூடாது என்று சொன்னார். It is not going to be an entertainment concert, but it's going to be a worship concert. நாம் அது ஏதோ ஒரு களியாட்டுக்காக நாம் அந்த கன்சர்ட்டை நடத்த மாட்டோம், ஆனா நாம் தேவனை ஆராதிப்பதற்காக அநேக ஜனங்களுக்கு அது உபயோகமுள்ளதாக இருக்க வேண்டும் என்று அப்படி சொன்னார். Again this young man said, இப்பொழுதும் இந்த இளம் மனிதர் சொன்னார், oh brother, you are mistaken. நீங்க தப்பா சொல்றீங்க பிரதர். I am only a musician. நான் ஒரு மியூசிக் வாசிப்பவர். I don't know how to sing. I don't know how to lead the worship. எனக்கு எப்படி பாடல் பாடணும், எப்படி ஆராதனை நடத்தணும்னு எனக்கு தெரியாது என்று சொன்னார். But he insisted, ஆனால் அவர் சொன்னார், I can see the Spirit of the Lord in you. ஆனால் எனக்கு தெரியும் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இருக்கிறார். He was led by the Spirit of God to be a worship leader in that concert. அன்றைக்கு அந்த நடந்த அந்த பெரிய கன்சர்ட்ல அவர் ஒரு ஆராதனை நடத்தி முடித்தார் பிரியமானவர். You know what happened? என்ன நடந்தது என்று தெரியுமா? With a man who thought he doesn't know to lead worship, எந்த ஒரு மனிதன் எனக்கு ஆராதனை நடத்த தெரியாது என்று சொன்னாரோ, he led the worship in that worship concert. அவர் ஒரு அந்த ஆராதனை நடத்தினார். And that worship concert, it broke all the records. எல்லா ரெக்கார்ட்ஸையும் அது முறித்து விட்டது.
அவ்வளவு பேர் அன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். It became one of the very famous worship concert. அது மிக பிரபலமான ஒரு ஆராதனை, ஒரு கன்சர்ட்டாக மாறியது. And that was the new beginning. அதுதான் அன்றைக்கு அந்த இளைஞருடைய வாழ்க்கையில் ஒரு புதிய ஆரம்பமாக இருந்தது. And he is none other than Don Moen. அது யார் என்றால் அது டான் மோன் அவர்கள்தான். Today you all know how much blessing is. இன்றைக்கு நமக்கு தெரியும் அவர் எவ்வளவு ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாக தேவன் பயன்படுத்துகிறார். He thought I cannot do it. அவர் நினைச்சார் என்னால முடியாது என்று நினைத்தார். Praise be to God if you are saying you cannot do it. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் சொல்வீர்கள் என்றால் என்னால் முடியாது என்று சொல்வீர்கள் என்றால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Then only the Lord can do through your life. அப்பொழுதுதான் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கை மூலமாக செயல்பட ஆரம்பிக்க முடியும். Then only the Lord can use you mightily. அப்பொழுதுதான் கர்த்தர் உங்களை வல்லமையாக பயன்படுத்த முடியும். Blessed are you when you say you are weak. நாம் பலவீனர்கள் என்று நாம் சொல்லும்போது அப்பொழுதுதான் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். Blessed are you when you say you are full. நாம் எப்பொழுது நாம் பைத்தியம் என்று ஒத்துக்கொள்கிறோமோ அப்பொழுதுதான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறார். Then only the Lord can use you mightily. அப்பொழுதுதான் கர்த்தர் நம்மை வல்லமையாக பயன்படுத்த ஆரம்பிக்கிறார். Today I would like to encourage each one of you. இன்றைக்கு நான் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் உற்சாகப்படுத்தும்படியாக, The Lord has a purpose in your life. கர்த்தர் ஒரு நோக்கத்தை உங்கள் மேல் வைத்திருக்கிறார். Hallelujah. 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 He has a purpose to save you. கர்த்தர் உங்களை இரட்சிப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. He has a purpose to redeem you. கர்த்தர் உங்களை விடுவிப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. He has a purpose to make you part of this growing church. இந்த வளர்ந்து கொண்டிருக்கிற இந்த சபையில கர்த்தர் உங்களை ஒரு பாட்டாக வைத்திருக்கிறார் என்றால் அதற்கு ஒரு நோக்கம் உண்டு. Hallelujah. 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 1 Corinthians 1st chapter 27th verse. 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 27வது வசனத்தை நாம் பார்க்கிறோம். The Lord has chosen the weak things. கர்த்தர் பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார் என்று. Hallelujah. 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 If the Lord can use the rod in the hand of Moses, கர்த்தர் மோசேயின் கையில் இருந்த அந்த கோலை பயன்படுத்த முடியும் என்றார். if the Lord can use a sling in the hand of David, தாவீதினுடைய கையில் இருந்த அந்த கவனையும் கல்லையும் தேவன் பயன்படுத்த முடியும் என்றார். if the Lord can use a dead donkey's bone in the hand of Samson, அன்றைக்கு சிம்சோனின் கையில் இருந்த அந்த மரித்து போன கழுதையின் தாடை எலும்பை கொண்டு உபயோகப்படுத்த முடியும் என்றார். if the Lord can use the weakest of all the people, கர்த்தர் பலவீனமான ஜனங்களை பயன்படுத்த முடியும் என்றார். like how he used Gideon, அவர் எப்படி கிதியோனை பயன்படுத்தினாரோ, he used slave called Daniel, எப்படி ஒரு அடிமையான ஒரு தானியேலை பயன்படுத்தினாரோ, he used an ordinary slave girl called Esther. ஒரு சாதாரண ஒரு அடிமை பெண்ணாகிய எஸ்தரை பயன்படுத்த முடியும் என்றார். Will he not use you? அவர் உங்களை பயன்படுத்த முடியாது. The Lord has used an ordinary donkey. கர்த்தர் ஒரு சாதாரண ஒரு கழுதையின் வாயை அன்றைக்கு திறந்தார் பிரியமானவர்களே. The Lord used a burning bush. கர்த்தர் அன்றைக்கு ஒரு முட்செடி, காய்ந்து போன அந்த முட்செடியை பயன்படுத்தினார். Hallelujah. 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 Most importantly, மிக முக்கியமாக the Lord wants to use you. கர்த்தர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். The Lord wants to use you. கர்த்தர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். If you are weak, you are qualified. நீங்கள் பலவீனமானவர்கள் என்றால் நீங்கள் தான் தகுதியானவர்கள். If you are fools, you are qualified. நீங்கள் தான் புத்திஹீனமானவர்கள் என்று நினைத்துக் கொண்டிருப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை தகுதிப்படுத்தினார். The only thing that is needed is ஒரே ஒரு காரியம் தேவை. you should desire, Lord, use me, Master. நமக்குள்ளாக ஒரு விருப்பம் வேண்டும். கர்த்தாவே என்னை பயன்படுத்தும் என்ற ஒரு ஆசை. Lord, will you not use me, Lord? கர்த்தாவே என்னையும் பயன்படுத்துவீரா என்ற ஒரு ஏக்கம். Will you not use me, Lord? என்னையும் பயன்படுத்தும் என்ற ஒரு ஆவல். Today we are going to look at two characters from the Word of God. இன்றைக்கு நாம் இரண்டு பேரை நாம் குறித்து பார்க்க போகிறோம். And those two characters were considered to be weak in this world. அந்த இருவருமே இந்த உலகத்தின் பார்வையில் அவர்கள் பலவீனமானவர்கள். One man and another woman. ஒரு மனிதர் இன்னொரு மனுஷியை குறித்து நாம் பார்க்கிறோம். But they were used mightily in the hands of God. ஆனால் அவர்கள் மிக வல்லமையாக தேவனுடைய கரத்தில் பயன்படுத்தப்பட்டார்கள். Let's turn our Bibles to Judges chapter 3. நியாயாதிபதிகள் 3வது அதிகாரத்திற்கு நேராக நம்முடைய வேதாகமத்திற்கு And verse 12. 12வது வசனம். In this verse we see இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம் that the children of Israel again did evil in the sight of the Lord. அங்கு பார்க்கிறோம் இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். During the time of the judges, அன்றைக்கு நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்த நாட்களில் there was always this cycle that was going on. அங்கு இது மீண்டும் மீண்டும் ஒரு காரியம் நடந்து கொண்டே இருந்தது. The children of Israel commits evil. அது
சைக்கிள் மாதிரி எப்படி நடந்து கொண்டிருந்தது என்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்தார்கள். And the Lord would sell them away in the hands of the enemies. கர்த்தர் அவர்களுடைய சத்துருக்களின் கையில் அவர்களை விற்று போடுவார். And after some time in the bondage, அவர்கள் இப்படியாக அடிமைத்தனத்திற்குள்ளாக இருக்கும்போது they once again cry out to the Lord. அவர்கள் மீண்டும் தேவனை நோக்கி முறையிடுவார்கள். At that time the Lord will raise for them a deliverer. கர்த்தர் அப்பொழுது அவர்களுக்கு என்று ஒரு விடுவிப்பவரை அல்லது மீட்பவரை அவர்களுக்கு என்று எழுப்புவார். And delivers the children of Israelites. அப்படியாக அவர்களுடைய எதிரிகளில் இருந்து அவர்களை விடுவிப்பார். There were no king in those times. அந்த நாட்களில் அவர்களுக்கு ராஜா இல்லை. Like in our times. இப்போ நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களை மாதிரி தான். Therefore the Lord rises up the people whom he wants to use. ஆகவே கர்த்தர் யாரை உபயோகிக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவர்களை கர்த்தர் எழுப்புவார் அந்த ஜனங்களில் இருந்து பார்க்கிறோம். You are going to look at one such instant. அப்படியே ஒரு குறிப்பிட்ட ஒருவரை தான் நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். And the children of Israelites served the king of Moab, Eglon. அங்கு அவர்கள் மோவாபின் ராஜாவை அவர்கள் இஸ்ரவேல் புத்திரர் சேவித்தார்கள் என்று 14வது வசனத்தில் பார்க்கிறோம். The king's name was Eglon. அந்த மோவாபின் ராஜாவினுடைய பெயர் எக்லோன். And for 18 long years they were serving him. அவர்கள் 18 ஆண்டுகள் நீண்ட ஆண்டுகளாக அவனை சேவித்தார்கள் என்று பார்க்கிறோம். In 15th verse we see, 15வது வசனத்தில் பார்க்கிறோம். But when the children of Israel cried out to the Lord. அன்றைக்கு இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். See, one thing is very surprising. இங்கு ஒரு காரியம் ஆச்சரியம் அளிக்கக்கூடியதா இருக்கிறது. We commit sin. பாவம் செய்கிறோம். And so we are in trouble. ஆகவே நமக்கு பிரச்சனை வருகிறது. We are put in bond labor. நாம் அடிமைத்தனத்திற்குள்ளாக நம்மை கர்த்தர் விடுகிறார். The enemies will rule over us. இப்பொழுது எதிரிகள் நம்மை ஆள ஆரம்பிக்கிறார்கள். Even at that time, அந்த நேரத்தில் we love the sin so much. நாம் அந்த பாவத்தை இன்னும் அதிகமாய் நேசிக்கிறோம். That's why we don't want to come out of it. ஆகவே அந்த பாவத்திலிருந்து வெளியே வர முடியவில்லை. We do not want to look towards the Lord. நாம் தேவனை பார்க்க நாம் விருப்பப்படவில்லை. Because of we continually being in that sin, we are so much suffering. அப்படியாக நாம் பாவத்திற்குள்ளேயே வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது நமக்கு இன்னும் பிரச்சனைகள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. We are under bond slavery. நாம் அப்படியாக அடிமைத்தனத்திற்குள்ளாக நாம் சென்று விடுகிறோம். And still we do not want to live our sinful life. ஆனாலும் நாம் நம்மளுடைய அந்த பாவ வாழ்க்கையை விட்டு வெளியே வர விரும்பவில்லை. That is what happened to the children of Israelites also. அன்றைக்கு இஸ்ரவேல் புத்திரர் இதைதான் செய்தார்கள். It took them 18 years for them to pray and ask the Lord to deliver them. அவர்களுக்கு அன்றைக்கு 18 ஆண்டுகள் அவர்கள் தேவனை பார்த்து முறையிடு அவர்கள் 18 ஆண்டுகளுக்கு பின்பாக தான் முறையிட ஆரம்பித்தார்கள், கூப்பிட்டார்கள் என்று பார்க்கிறோம். அதுவரை அவர்கள் அதிலிருந்து வெளியே வர விரும்பவில்லை. How many years you want to wait till you want to pray? நாம் ஜெபிப்பதற்கு இன்னும் எத்தனை ஆண்டுகள் நாம் காத்திருக்க வேண்டும்? You love your sinful life. நம்முடைய பாவமான வாழ்க்கையை நேசிக்கிறோம். You are so much immersed in your sinful nature. இந்த பாவ வாழ்க்கையில் மூழ்கி போய் விடுகிறோம். That you do not want to pray for deliverance. அந்த நேரத்தில் நாம் விடுதலைக்காக அந்த நேரத்தில் நாம் ஜெபிக்க மறந்து விடுகிறோம். You are suffering under the hands of your enemies. அதனால்தான் अनेक பிரச்சனைகள் உங்களுடைய எதிரிகளிலிருந்து நீங்கள் எதிரிகளிடத்திலிருந்து அனுபவிக்கிறீர்கள், பிசாசினிடத்திலிருந்து. Enemy is ruling you. இப்பொழுது பிசாசு ஆளுகை செய்ய ஆரம்பிக்கிறார். But still you don't want to pray. ஆனால் இப்பொழுதும் கூட ஜெபிக்க மனதில்லை. Please pray. தயவு செய்து ஜெபிக்க ஆரம்பிங்க. That you should be delivered from your sinful life. இந்த பாவ வாழ்க்கையிலிருந்து நான் வெளியே வர வேண்டும் என்று உடனடியாக ஜெபிக்க ஆரம்பிங்க. After 18 years they prayed it seems. அவர்கள் 18 ஆண்டுகளுக்கு பின்பதாக கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் என்று பார்க்கிறோம். Oh, but our Lord is such a loving God. ஆனால் நம்முடைய தேவன் மிகவும் அன்புள்ள தேவன். He is such a loving God. மிகவும் அன்புள்ளவர். Though they prayed to the Lord after 18 long years, அவர்கள் 18 நீண்ட ஆண்டுகளுக்கு பின்பதாக அவரை கூப்பிட்டாலும் the Lord answered their prayer. கர்த்தர் அவர்களுடைய ஜெபத்திற்கு பதில் அளித்தார். The Lord answered their prayer. கர்த்தர் அவர்களுடைய ஜெபத்தை கேட்டார். Our God is a faithful God. நம்முடைய தேவன் விசுவாசமுள்ள தேவன். He loved us with an everlasting love. அவர் நம்மை அநாதி சிநேகத்தினால் நம்மை நேசிக்கிறார். He died for us while we were yet sinners. நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தார். He did not look at our goodness and loved us. கர்த்தர் நம்முடைய நன்மைகளை பார்த்து அவர் நம்மை நேசிக்கவில்லை. In our sinful nature he found us and redeemed us. கர்த்தர் நம்முடைய பாவமான வாழ்க்கையில் இருக்கும்போதுதான் அவர் நம்மை கண்டுபிடித்து நம்மை அதிலிருந்து விடுவிக்கிறார். When the children of Israelites prayed to the Lord, இப்படியாக இஸ்ரவேல் புத்திரர் தேவனை
நோக்கி ஜெபித்தபோது the Lord sent to them a deliverer in the form of a man called Ehud. கர்த்தர் அன்றைக்கு ஒரு இரட்சகரை எழுப்பினார். அவருடைய பெயர் என்னவென்றால் ஏகூத் என்று பார்க்கிறோம். We are going to meditate about this man called Ehud. இன்றைக்கு நாம் இந்த ஏகூத்தை குறித்து தான் நாம் இன்றைக்கு பார்க்க Who போகிறோம். was this Ehud? இந்த ஏகூத் யார்? Ehud was a Benjaminite. அவன் ஒரு பென்யமீன் கோத்திரத்தான் என்று பார்க்கிறோம். And it is written that he is a left-handed man. அவன் இடது கை பழக்கமுள்ள ஒரு மனிதன் என்று பார்க்கிறோம். 2 times it is written that he is a left-handed man. 2 முறை அங்கு எழுதப்பட்டு இருக்கிறது அவன் இடது கை பழக்கமுள்ள மனிதன் என்று. He was a Benjaminite. அவன் ஒரு பென்யமீன் கோத்திரத்தான். Usually worldly ways we say a left-handed man will be more talented. ஆனால் உலக பிரகாரமாக சொல்வார்கள் இடது கை பழக்கமுள்ளவர்கள் நல்ல தாளந்துகள் டேலண்டானவர்கள் என்று சொல்வார்கள். In one of the commentaries it says like this. ஒரு கமெண்ட்ரியில நம்ம விளக்க உரையில இப்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. The reason why Ehud was a left-hander was எதற்காக இந்த ஏகூத் இடது கை பழக்கமுள்ளவராய் இருந்தார் என்றால் because he had a withered right hand. அவருக்கு அந்த செயலற்ற வலது கை காணப்பட்டதனால் அவர் இடது கை பழக்கத்திற்குள்ளாக்கப்பட்டார் என்று ஒரு விளக்க உரை சொல்லுகிறது பிரியமானவர்களே. His right hand was unable to function normally. அவருடைய வலது கை சரியாக அவரால் அது செயல்படவில்லை. That is why he used his left hand. ஆகவேதான் அவர் தன்னுடைய இடது கையை உபயோகிக்க ஆரம்பித்தார். A big weakness. அது அவருக்கு மிகப்பெரிய பலவீனம் தான். What is the name of what is the meaning of the name Benjamin? அந்த பென்யமீன் என்ற அர்த்தம் என்னவென்றால் பெயரின் அர்த்தம் என்னவென்றால் Son of my right hand. என்னுடைய வலது கரத்தின் மகன் என்று பார்க்கிறோம். But here we see, ஆனால் இங்கு நாம் பார்க்கிறோம் though he was a Benjamin, அவர் ஒரு பென்யமீன் கோத்திரத்தான், but he was a left-handed man. ஆனால் அவர் இடது கை பழக்கமுள்ளவராய் காணப்பட்டார். People might have looked at him and said, ஜனங்கள் அவரை பார்த்து சொல்லியிருக்கலாம், oh, very poor guy. ஐயோ ரொம்ப பாவம், He cannot use his right hand properly. அவரால் அவருடைய வலது கையை ஒழுங்கா பயன்படுத்த முடியவில்லை. Very sad. ரொம்ப பாவம். That is why he cannot be an active member in the army of the Lord. ஆகவேதான் அவர் யுத்தத்திற்கெல்லாம் செல்ல முடியாமல் அவரால் எதுவுமே செய்ய முடியாது என்று ஜனங்கள் நினைத்திருக்கலாம் பிரியமானவர்களே. That is why they gave a job to Ehud. ஆகவேதான் அவர்கள் ஏகூத்துக்கு ஒரு பணி கொடுத்தார்கள். See, worldly people, according to your ability, they give job. உலக பிரகாரமான மனிதர்கள் நம்மளுடைய தகுதியை பொறுத்து நமக்கு பணி கொடுப்பார்கள். But the Lord gives us job according to His ability. Hallelujah. ஆனால் கர்த்தர் அவருடைய தகுதியை பொறுத்து நமக்கு வேலையை கொடுக்கிறார் பிரியமானவர்களே. Hallelujah. Hallelujah. And you know what was the job that was given to Ehud? அன்றைக்கு ஏகூத்துக்கு என்ன வேலை கொடுக்கப்பட்டது என்று தெரியுமா? They used to take tribute or tax money to the king of Moab. அன்றைக்கு நாம் பார்க்கிறோம் அவர்கள் வரி செலுத்த வேண்டிய அந்த பணத்தை அவர்கள் காணிக்கையாக கொண்டு போய் அந்த மோவாபிய ராஜாவுக்கு செலுத்த வேண்டும். And it was a huge money they had to give. அவர்கள் பெரிய காணிக்கை அவர்கள் அன்றைக்கு செலுத்த வேண்டியதா இருந்தது. It seems there were many people who carried the tribute to the king. அங்கு அநேகர் அந்த காணிக்கையை எடுத்து சென்றார்கள் என்று நாம் பார்க்கிறோம். And so Ehud was the in charge to take the tribute money and give to the king of Moab. இந்த காணிக்கையை செலுத்துகிறவர்கள் மேல வைக்கப்பட்ட அந்த ஒரு தலைமை அதிகாரி தான் அன்றைக்கு ஏகூத்தை ஜனங்கள் நியமித்தார்கள். See, worldly people will give us job according to my ability. உலக பிரகாரமான ஜனங்கள் நம்மளுடைய தகுதிக்கு ஏற்றபடி நமக்கு இதை செய்ய முடியும் என்று அவர்கள் வேலையை கொடுப்பார்கள். They look at our qualification. அவர்கள் நம்மளுடைய குவாலிஃபிகேஷன் எவ்வளவு படிச்சிருக்கோம் பாப்பாங்க. They look at our talents. நம்மளுடைய தாளந்துகளை பார்ப்பார்கள். They look at our extracurricular activities and the certificates we have gained. இன்னும் நம்மளுக்கு என்னென்ன தாளந்துகள் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் என்னெல்லாம் இருக்கு, என்ன சர்டிபிகேட் வாங்கியிருக்கோம், எதுல இன்னும் நல்ல வளர்ச்சி பெற்றிருக்கிறோம் அதை தான் பார்ப்பாங்க. And accordingly only they will give you the job. அதை பொறுத்து தான் நமக்கு வேலை கொடுப்பாங்க. And so according to them, Ehud, they thought, okay, let him take the tax money and give it to the king. அதை வைத்து தான் அவர்கள் நினைத்தார்கள் இந்த ஏகூத் பரவாயில்ல அவன் போய் காணிக்கையை செலுத்தி வர்றவங்களுக்கு அவன் தலைவராக இருக்கட்டும் என்று அவரை நியமித்தார்கள். This Ehud, இந்த ஏகூத் because he was a left-hander, அவர் ஒரு இடது கை பழக்கமுள்ளவராக இருந்ததினால் he could not use his right hand properly. அவரால் தன்னுடைய வலது கையை ஒழுங்காக பயன்படுத்த முடியாது. Because he was unable to use a big sword. அவரால் பெரிய கத்தியை அவரால் உபயோகிக்க முடியாது. It seems he made a sword for himself, a special sword, a special knife for himself. அவரால் பட்டயத்தை உபயோகிக்க முடியாததினால் அவர் ஒரு கத்தியை உண்டு பண்ணினார் என்று பார்க்கிறோம் 16வது வசனம். In 16th verse it says
16வது வசனம் பார்க்கிறோம். Ehud made for himself a dagger. It was a double-edged sword. அங்கு ஏகூத் இருபுறமும் கருக்கும் ஒரு முழ நீளமுமான ஒரு கத்தியை உண்டு பண்ணினான் என்று பார்க்கிறோம். And he hid that sword in his right thigh. அவன் தன் வஸ்திரத்துக்குள்ளே தன் வலது புறத்து இடுப்பிலே அதை கட்டிக்கொண்டான் என்று பார்க்கிறோம். Usually what happens is, என்ன பொதுவாக ஜனங்கள் என்ன செய்வார்கள் என்றால், all the people who are right-handed, யாரெல்லாம் வலது கை பழக்கம் உடையவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், they have their swords on their left thigh. அவர்கள் தங்களுடைய பட்டயத்தை எங்கே கட்டிக்கொள்வார்கள் என்றால் தங்களுடைய இடது பக்கத்தில் அவர்கள் கட்டிக்கொள்வார்கள். But because he was a left-hander, ஆனால் இந்த ஏகூத் இடது கை பழக்கமுள்ளவனாக இருந்ததினால் he made a small knife for himself, 1 cubit length. ஒரு முழ அளவுள்ள ஒரு கத்தியை அவர் தனக்காக செய்து கொண்டார். It was so small that he could hide it under his thigh. அவர் தன்னுடைய தொடைக்கு மேலாக அவர் அதை ஒளித்து வைத்துக் கொண்டார் என்று பார்க்கிறோம். Whenever an enemy or an outsider comes to see the king, எப்பொழுதெல்லாம் யாராவது ஒரு வெளியே இருந்து யாராவது ராஜாவை பார்க்க வரும்போது they check all their they check themselves and see whether they are carrying any weapons or not. அவர்கள் பரிசோதனை செய்வார்கள், ஏதாவது ஆயுதங்களை கொண்டு போகிறார்களா ராஜாவை பார்க்கிறவர்கள் என்று அவர்கள் பரிசோதனை செய்துதான் அனுப்புவார்கள். The same thing happens even today also. அது இன்றைக்கு கூட நாம் பார்க்கிறோம். We have so many metal detectors. நாம் மெட்டல் டிடெக்டர்ஸ்லாம் வச்சு அவங்க நம்மள செக் பண்ணி தான் எங்கனால அனுப்புறாங்க. If you have to meet any VIPs, ஏதாவது ரொம்ப முக்கியமான தலைவர்களை பார்க்க வேண்டும் என்றால் we cannot carry any deadly weapons with us. நம்ம எதுவும் எந்த ஒரு அபாயகரமான ஆயுதங்களை நம்ம இடத்தில் வைத்திருக்க கூடாது. We even cannot carry a blade. நம்ம ஒரு சின்ன பிளேடு கூட வச்சிருக்க முடியாது. But Ehud, ஆனால் ஏகூத் he made a knife for himself, அவர் ஒரு கத்தியை உண்டு பண்ணினார், small enough to be hidden under his right thigh. அவர் தன்னுடைய வலது பக்கத்து அந்த தொடையில அவர் மறைத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த ஒரு முழ கத்தியை உண்டாக்கினார் என்று பார்க்கிறோம். When the time of checking came, அப்படியாக அவர்கள் பரிசோதனை செய்யும் போது usually the soldiers will check more keenly on the right on the left side of the thigh. எப்பொழுதுமே சோதிப்பவர்கள் எங்கு சோதிப்பார்கள் என்றால் அவர்கள் எல்லாருடைய இடது பக்கத்தில் தான் சோதிப்பார்கள். Because for the right-handers, the sword will be on the left hand. ஏனென்றால் வலது கை பழக்கமுள்ள எல்லாருக்கும் அவர்கள் எங்கு வைப்பார்கள் என்றால் தங்களுடைய பட்டயத்தை இடது பக்கத்துல வைப்பாங்க. So they search keenly on the left side only. ஆகவே அவர்கள் இடது பக்கத்துல நன்றாக அவர்கள் தேடி பார்த்தார்கள். That's how Ehud could escape with the sword. இப்படியாக அவர் தன்னுடைய பட்டயத்தை உள்ளே கொண்டு எஸ்கேப் ஆகி கொண்டு சென்று விட்டார். He went to the innermost chamber where the king was and he had even the weapon in his hand. இப்பொழுது அவர் எங்கு ராஜா இருக்கிறாரோ அங்கு உள்ளான அந்த அறைக்குள்ளாக சென்று விட்டார். அந்த தன்னுடைய வைத்திருந்த ஆயுதத்தோடு அவர் சென்று விட்டார். Let us listen to this very carefully. இதை நாம் மிக கவனமாக கவனிப்போம். Sometimes what you consider as weakness will become your strength. சில வேளைகளில் நாம் எதை நம்மளுடைய பலவீனம் என்று நினைக்கிறோமோ கர்த்தர் அதை அவர் பலமாக மாற்றுகிறார் தெரியுமா? Hallelujah. 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 He being a left-hander might be considered as a weakness. அவர் அன்றைக்கு இடது கை பழக்கம் உள்ளதா இருந்ததனால் ஜனங்கள் அவரை பலவீனமானவர் என்று நினைத்திருக்கலாம். But the Lord made use of that weakness that he had. ஆனால் கர்த்தர் அவர் காணப்பட்ட அந்த பலவீனத்தை தான் அன்றைக்கு பயன்படுத்தினார். If you are weak, then only he can be strong. நீங்கள் பலவீனர்களா இருந்தால் தான் அவர் உங்களிடத்தில் பலமுள்ளவராக மாற முடியும். Hallelujah. 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 May the Lord's name alone be glorified. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. When you stand for the Lord, நாம் தேவனுக்கு என்று நிற்கும்போது in your weakness, நம்மளுடைய பலவீனத்தின் மத்தியிலும் he will reveal his glory. கர்த்தர் தம்முடைய மகிமையை The வெளிப்படுத்துவார். more your weakness, நமக்கு எவ்வளவு பலவீனம் அதிகமாகுதோ the more will be his strength. அவருடைய பலன் அவ்வளவுக்கு அதிகமாய் கொடுக்கிறார். Hallelujah. Hallelujah. In the weakness of Ehud, இப்படியாக இந்த பலவீனமான மனிதனாக இந்த ஏகூத் the Lord made it revealed his strength in his weakness. கர்த்தர் அவருடைய பலவீனத்தின் காரியத்தில் தான் அவருடைய பலத்தை It வெளிப்படுத்தினார். became a blessing to be weak. அது அன்றைக்கு பலவீனமாய் இருப்பது ஆசீர்வாதமாக கருதப்படக்கூடியதாய் He மாற்றினார். took his sword inside. அவர் அந்த பட்டயத்தை கத்தி எடுத்துக்கொண்டார். When he went and paid the tribute, அவர் காணிக்கையை செலுத்தினார். and when they were returning back, அப்படியாக திரும்பி வரும்போது he told all the men who carried the tribute to go away. யாரெல்லாம் காணிக்கையை சுமந்து வந்தார்களோ அந்த ஜனங்களை அனுப்பிவிட்டார் என்று பார்க்கிறோம். He turned himself back to the king and he said in 19th verse, 19வது
வசனத்தில் பார்க்கிறோம், அவர் ராஜாவை பார்த்து சொல்லுகிறார், I have a secret message, O king. ஒரு ரகசியமான ஒரு ஒரு வார்த்தை உண்டு என்று சொன்னார். See, let us listen to this very carefully. நாம் இதை மிக கவனமாக நாம் கவனிப்போம். People have looked at Ehud as a person who can take the tribute and give to the king. ஜனங்கள் நினைத்தார்கள் ஒரு காணிக்கை எடுத்து செல்லக்கூடிய ஒரு மனிதன் தான் இந்த ஏகூத் என்று அன்றைக்கு நினைத்தார்கள். But Ehud had different plans. ஆனால் ஏகூத்துக்குள்ளாக வேறு திட்டங்கள் இருந்தது. He was not only wanting to be a carrier who can take the tribute, அவர் காணிக்கையை எடுத்து செல்லக்கூடிய ஒரு மனிதனாக மாத்திரமல்ல ஏகூத், but he wanted to stop that practice forever. அவர் அந்த காணிக்கையை எடுத்து செல்லுகிற ராஜாவுக்கு எடுத்து செல்லுகிற அந்த பிராக்டிஸையே அதை முழுமையாக அழித்து விட வேண்டும் என்று அவர் விரும்புகிற ஒரு மனிதனாய் காணப்பட்டார். Hallelujah. Hallelujah. I think when he was coming back, he was asking the Lord, Lord, what should I do, Lord? What should I do, Lord? அவர் அங்கு கொடுத்து விட்டு வரும்போது அவர் நினைத்திருக்கலாம், கர்த்தாவே நான் என்ன செய்ய வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும் என்று தேவனை பார்த்து கேட்டிருக்கலாம். He leaned towards the king and said, அவர் ராஜாவை பார்த்து சொல்கிறார், Lord, king, I have a secret message for you. ராஜாவே நான் உம்மிடத்தில் ஒரு ரகசியமான ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும். At once the king said, keep silence, don't tell before everyone. உடனடியாக ராஜா சொல்கிறார், எல்லாரும் முன்னாடி சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வெளியே அனுப்ப முயற்சிக்கிறார். See how the Lord has helped him in all the plans that he wanted to do. அவர் செய்த எல்லா திட்டங்களிலும் தேவன் எப்படி அவருக்கு உதவி செய்கிறார் என்று பாருங்கள். Ehud, he came ஏகூத் வருகிறார், and he was in his chamber. அவர் ராஜா அறை வீட்டில் உட்கார்ந்திருக்கிறார். And when Ehud went to the king, ராஜாவினிடத்தில் உள்ளே பிரவேசித்த போது the king came near to ask what was the secret. இப்பொழுது ராஜா கேட்கிறார், என்ன ரகசியம் என்னிடத்தில் சொல் என்று கேட்கிறார். Ehud reached for the knife that he was here hiding under his right thigh. இப்பொழுது அவர் தான் ஒளித்து வைத்திருந்த அந்த வலது பக்கத்தில் இருந்த அந்த கத்தியை அவர் எடுக்கிறார். And he pierced it into the stomach of the king. இப்பொழுது அந்த ராஜாவினுடைய வயிற்றில் அவர் குத்துகிறார். It seems the king was a very fat king. அந்த ராஜா மிகவும் ஒரு நல்ல குண்டான ஒரு மனிதன் என்று பார்க்கிறோம். He pierced the sword in such a way that even the handle of the knife went inside the belly of the king. அங்கு நாம் 22வது வசனத்தில் பார்க்கிறோம், அழகோடே கூட கைப்புடியும் அந்த ராஜாவினுடைய உடலுக்குள்ளாக பாய்ந்தது என்று நாம் பார்க்கிறோம். அப்படியாக அது பின்புறத்திலே புறப்பட்டது என்று பார்க்கிறோம். People thought he is weak. ஜனங்கள் அவரை பலவீனமானவர் என்று He had a withered right hand. அவருக்கு செயலற்ற ஒரு வலது கரம். People thought he is disqualified to be a soldier. ஜனங்கள் அவரால் ஒரு வீரனாக முடியாது, ஆகவேதான் ஒரு காணிக்கையை செலுத்துகிற ஒரு மனிதனாக வைத்தார்கள். But the Lord wanted to use this weak man. ஆனால் கர்த்தர் அன்றைக்கு இந்த பலவீனமான இந்த ஏகூத்தை தெரிந்து கொண்டார். He was just a man who could use something with his left hand, not with his right hand. இவர் தன்னுடைய இடது கையை தான் அவர் உபயோகிக்க முடியும், எல்லாரையும் மாறி அவர் வலது கையை உபயோகப்படுத்த முடியாது. But what he did today, ஆனால் அவர் இன்றைக்கு என்ன செய்தார் என்றால், something that none of the Israelites could dare do. எந்த ஒரு இஸ்ரவேல் ஜனங்களும் ஒரு மனிதனும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை செய்து முடித்தார். No doubt he was weak. ஒரு சந்தேகமே இல்லை, அவர் ஒரு பலவீனமான ஒரு மனிதன் தான். He was weak. அவர் ஒரு பலவீனமான மனிதன் தான். But the Lord's strength was manifested in his weakness. ஆனால் தேவனுடைய பலன் அவருடைய பலவீனத்தில் பூரணமாக வெளிப்பட்டது. Through his left hand he could accomplish that people no one could dare enough to even think about doing such things. அவர் தன்னுடைய அந்த இடது கையை கொண்டு யாருமே நினைக்க முடியாத அளவுக்கு ஒரு தேவனுக்கு என்று பெரிய காரியத்தை செய்தார், அந்த ராஜாவை அழித்தார் என்று The பார்க்கிறோம். Lord had a purpose in his life. கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில் இந்த திட்டத்தை வைத்திருந்தார். And his purpose was to kill the king. தேவன் என்ன திட்டம் வைத்திருந்தார்? அந்த மோவாபிய ராஜாவை அழிக்க வேண்டும் என்பதுதான் திட்டம் அன்றைக்கு. See how much courage he had. எவ்வளவு ஒரு தைரியம் அந்த ஏகூத்துக்குள்ளாக இருந்தது. He went alone. தனியாக சென்றார். Alone he went and killed the king and came. தனியாக சென்ற அந்த ராஜாவை அவர் அழித்துவிட்டு வெளியே வருவதை What courage he had. எவ்வளவு பெரிய தைரியம். The Lord's favor also was with him. தேவனுடைய தயவு கூட அந்த ஏகூத்தோடு இருந்தது. It seems he somehow locked the king's chamber from inside. அவர் எப்படியோ அவர் அங்கு அறைக்கதவின் உள்ளே இருந்து பூட்டி விட்டு அவர் வெளியே சென்று விட்டதை நாம் பார்க்கிறோம். When he was coming out, he observed the escape routes from the king's chamber. அவர் அப்படியாக வெளியே வரும்போது எப்படியாக தான் தப்பித்து செல்ல வேண்டும் என்கிற வழியை எல்லாம் அவர் தெரிந்து
வைத்திருந்தார். So when he came out and he was going, people saw him. அவர் அப்படியாக வெளியே செல்லும் போது ஜனங்கள் பார்த்தார்கள். But no one doubted. ஆனால் யாருமே சந்தேகப்படவில்லை. After some time they went and saw the king's chamber was locked from inside. சில நேரம் கழித்து அவர்கள் போய் பார்த்தபோது அந்த ராஜாவினுடைய அறை உள்ளே இருந்து பூட்டப்பட்டிருந்ததினால் So they thought maybe king must be attending to his needs. அவர்கள் நினைத்தார்கள் ராஜா இப்பொழுது ஏதாவது அவர் தங்களுடைய தேவையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கலாம் என்று நினைத்தார்கள். After few hours, சில நேரம் கழித்து when they were so embarrassed, அவர்கள் மிகவும் சலித்து போக மட்டும் காத்திருந்தார்கள் என்று பார்க்கிறோம். they tried to open the door with another key that they had. அவர்கள் இன்னொரு திறவுகோலை எடுத்து அதை திறந்தார்கள் என்று பார்க்கிறோம். When they went inside, அவர்கள் உள்ளே சென்றபோது they saw that the king was lying in the pool of blood. அங்கு ராஜா அவர்களுடைய ஆண்டவன் தரையிலே செத்து கிடந்தான் என்று நாம் பார்க்கிறோம். By that time we see that Ehud ran to the mountains of Ephraim. அதற்குள்ளாக இந்த ஏகூத் எப்பிராயீமின் மலைகளுக்குள்ளாக அவர் ஓடி போகிறதை நாம் பார்க்கிறோம். And he cried out to the Israelites and he said, அவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து எக்காலம் ஊதினார் என்று பார்க்கிறோம். enough of you staying in your house. போதும், நீங்க இவ்வளவு நாள் வீட்ல இருந்தது போதும். Come out. வெளியே வாங்க. Oh, the Lord has delivered the enemies in our hands. கர்த்தர் எதிரிகளை உங்களுடைய கையில் ஒப்பு கொடுத்தார். Hallelujah. 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 One weak man ஒரு பலவீனமான மனிதன் தான் whom people thought is not qualified to be in the army. ஒரு பெரிய ஒரு சேனையில் அவர் ஒரு மனிதனாக நிற்க தகுதியற்றவர் என்று ஜனங்கள் நினைத்தார்கள். But the Lord used that weak man. ஆனால் அந்த ஒரு மனிதனை தான் கர்த்தர் அன்றைக்கு இஸ்ரவேலுக்கு தலைவனாக ஏற்படுத்தினார். He was the reason for deliverance at that time. அன்றைக்கு ஒரு இரட்சகனாக கர்த்தர் அந்த ஏகூத்தை எழுப்பினார் என்று In 29th verse it says they killed 10,000 of the Moabites. அன்றைக்கு மோவாபியரில் 10,000 பேரை 10,000 பேரை வெட்டினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். And what Ehud did on that day, ஏகூத் அன்றைக்கு என்ன செய்தார்? because of that, அதனால் there was 80 years of peace. அவர்களுக்கு 80 வருஷம் அதற்கு பின்பதாக தேசம் அமைதலாய் இருந்தது என்று பார்க்கிறோம். Hallelujah. சமாதானமாய் இருந்தது. Hallelujah. Hallelujah. When the Lord wants to use, கர்த்தர் உபயோகிக்க விரும்புவார் என்றால் it is not a purpose. There is no need for you to have talent. நமக்கு எந்த ஒரு தாளந்துகளும் தேவையில்லை. You might be weak, நாம் பலவீனமானவர்களாய் காணப்படலாம். but when the Lord wants to use you, ஆனால் கர்த்தர் உபயோகிக்க விரும்பும் no போது one can stop it. யாரும் அதை தடுக்க No முடியாது. one can stop it. யாரும் எந்த மனிதனும் அதுக்கு தடுக்க If முடியாது. the Lord has used a weakling called Ehud, கர்த்தர் எப்படி பலவீனமான அந்த ஏகூத்தை பயன்படுத்த முடியும் என்றால் will not the Lord use you? கர்த்தர் உங்களை பயன்படுத்த Will மாட்டார். not the Lord use you? உங்களை பயன்படுத்த மாட்டார். Hallelujah. Hallelujah. After that we are going to look at another woman இப்பொழுது ஒரு பெண்மணியை குறித்து நாம் பார்க்க in the போகிறோம். same Judges 4th chapter. நியாயாதிபதிகள் 4வது அதிகாரம். After Ehud died, ஏகூத் மரணம் அடைந்த பின்பு again the same thing happened. இப்பொழுது ஜனங்கள் மீண்டும் அவர்கள் பழைய நிலைமைக்கு திரும்பி விட்டார்கள். They did evil against the sight of the Lord. தேவனுடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். And now the Lord sold them to a king of Canaan called Jabin. இப்பொழுது கானானியருடைய ராஜாவாகிய யாபீனுடைய கையில் கர்த்தர் அவர்களை விற்று போட்டார். And this Jabin, he had 900 chariots, iron chariots. அந்த யாபீன் என்ற ராஜாவுக்கு 900 இருப்பு ரதங்கள் இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். And as usual, they were oppressing the children of Israelites. எப்போ மாதிரி இப்பொழுதும் கொடுமையாக அந்த ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்கினான் என்று பார்க்கிறோம். During that time, இந்த நாட்களில் in 4th verse we see 4வது வசனத்தில் பார்க்கிறோம் that Lord, he raised up a woman now. இப்பொழுது கர்த்தர் ஒரு பெண்மணியை எழுப்புகிறார். A woman. ஒரு ஸ்திரியை எழுப்புகிறார். In the time when the society was dominated by the men. அவர்கள் வாழ்ந்த நாட்களில் அவர்கள் எல்லா இடத்திலும் ஆண்கள் தான் ஆளுகை செய்வார்கள். அப்படிப்பட்ட நாட்களில் கர்த்தர் ஒரு பெண்மணியை எழுப்புகிறார். It was a patriarchal rule, the rule of the males. அன்றைக்கு அந்த ஆண்களுடைய ஆதிக்கம் நிறைந்த ஒரு சமூகம், அப்படிப்பட்ட சமூகத்தில் கர்த்தர் ஒரு பெண்மணியை எழுப்புகிறார். There was no respect for the woman. அன்றைக்கு பெண்களுக்கு மரியாதை கிடையாது. There was no woman empowerment cell. அன்றைக்கு பெண்களுடைய வளர்ச்சிக்கென்று எந்த ஒரு காரியங்களும் செய்யப்படவில்லை. The women were looked down. அன்றைக்கு பெண்களை கீழ் தரக்குறைவாக பார்த்தார்கள். But here we see ஆனால் நாம் இங்கு பார்க்கிறோம் there was a woman whom the Lord raised. ஆனால் கர்த்தர் ஒரு பெண்மணியை எழுப்புகிறார்.
செய்தார். And what did she start doing? அவள் என்ன செய்தால்? In 5th verse we see, 5வது வசனத்தில் she used to sit under a palm tree of Deborah. அங்கு தெபோராளின் பேரிச்ச மரத்தின் கீழே அவள் குடியிருந்தாள் என்று பார்க்கிறோம். See, that tree also was named after her. அந்த பேரிச்ச மரத்திற்கு பேரே தெபோராளின் பேரிச்ச மரம் என்று மாற்றி விட்டார்கள், பெயர் வைத்தார்கள். Because I think she used to regularly sit under that tree. ஏனென்றால் அவள் அங்கேயே அவள் உட்கார்ந்து இருந்ததினால், அவள் தன்னுடைய வீடே அங்கு வைத்திருந்ததினால் அங்கு தெபோராளின் பேரிச்ச மரம் என்று பார்க்கிறோம். Hallelujah. Hallelujah. See, there are two kinds of helpers. இரண்டு விதமான உதவி செய்பவர்கள் உண்டு. One helpers are, ஒரு விதமாக உதவி செய்பவர்கள், they help when someone comes to them and approaches them to help. முதலாவது உதவி செய்பவர்கள் யார் என்றால், நாம் போய் உதவிக்கென்று கேட்கும் போது நமக்கு உதவி செய்பவர்கள். But there are other type of helpers ஆனால் இன்னொரு கூட்டத்தார் உண்டு, who don't wait for someone to come and ask them for help. அவர்கள் யாருமே தங்களிடத்தில் வந்து எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்கும் வரை உட்கார்ந்திருக்க But மாட்டார்கள். they voluntarily go out and say, அவர்கள் தானாகவே முன் வந்து, whatever you need, you tell me, I'm here to help. உங்களுக்கு என்ன தேவையோ சொல்லுங்க, நான் உங்களுக்கு உதவி செய்றேன், ஹெல்ப் பண்றேன். Only the ones who are led by the Spirit of God, யாரெல்லாம் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறார்கள், only those people can do such kind of work. அவர்களால் தான் இப்படிப்பட்ட உதவியை செய்ய முடியும். Deborah, she was not sitting in the house, தெபோராள் அவள் தன்னுடைய வீட்டில் உட்கார்ந்திருக்கவில்லை. and she was not saying, if you come to me, I will solve your problems. யாரெல்லாம் என்கிட்ட வந்து உதவி கேட்கிறாங்களோ அவங்களுக்கு நான் அவங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பேன் என்று But she சொல்லி, went and sat under the tree. அவள் அங்கு பேரிச்ச மரத்தின் கீழே போய் குடியிருந்தாள் என்று That பார்க்கிறோம். means what? அது எதை குறிக்கிறது? She was clearly led by the Spirit of God. தேவ ஆவியினால் அவர் நடத்தப்பட்டாள். And she said, அவள் சொல்கிறாள், more than responsibility that I have in my family, in my house, with my kids, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய குடும்பத்தில் எனக்கு இருக்கிற இந்த பொறுப்புகளோடு கூட that there is one more responsibility the Lord has given me. கர்த்தர் எனக்கு இன்னொரு பொறுப்பையும் கொடுத்திருக்கிறார். Oh, it is the Spirit of God that is telling me to go there and be a help to the children of Israelites. தேவனுடைய ஆவியானவர் தான் என்னை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு போய் என்னை உதவி செய்யும்படியாக, அவர்களுக்கு நியாயாதிபதியாக, நியாயம் தீர்க்கும்படியாக என்னை ஏவுகிறார் என்று அவள் அங்கு அந்த பேரிச்ச மரத்தின் கீழ் சென்று And that is why she went and she sat under the tree. ஆகவேதான் அவள் அந்த பேரிச்ச மரத்தின் கீழ் கூடியிருந்தாள். She was a judge. அவள் ஒரு நியாயாதிபதியாக இருந்தாள். You see, she had a unique role. அவளுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு வித்தியாசமான ஒரு ரோல் இருந்தது. She was a prophet as well as a judge. அவள் ஒரு தீர்க்கதரிசி, அது மாத்திரமல்ல ஒரு நியாயாதிபதியாகவும் காணப்பட்டாள். Like Samuel, சாமுவேலை போல, apart from being a woman, அவள் ஒரு பெண்மணி மாத்திரமல்ல, we see there was no weakness in her. அவளுக்கு எந்த ஒரு பலவீனமும் காணப்படல. Hallelujah. 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 But being a woman was a very big weakness that she had. ஒரு பெண்மணியாக இருப்பதுதான் அன்றைக்கு ஒரு பெரிய பலவீனமாய் காணப்பட்டது. How can a man come to the woman and ask a counsel from her? எப்படி ஒரு மனிதன் அந்த பெண்மணியாகிய தெபோராளிடத்தில் வந்து தன்னுடைய பிரச்சனைக்கு தீர்வு காண வர முடியும்? It is very difficult during those times. அந்த நாட்களில் மிகவும் கஷ்டமான காரியம் அது. That's why when Sarah she looked at Abraham and he said, send out this Ishmael. அன்றைக்கு ஆகவேதான் சாராள் அவர்கள் ஆபிரகாமை பார்த்து இந்த இஸ்மவேலையும் ஆகாரையும் தள்ளிவிடுங்கள் என்று சொன்னபோது, At that time it was difficult for Abraham to listen to Sarah. அன்றைக்கு ஆபிரகாமுக்கு சாராவினுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பது கஷ்டமா இருந்தது. God said, listen to your wife. கர்த்தர் சொன்னார், உன்னுடைய மனைவியினுடைய சொல் கேள் என்று சொன்னார். Hallelujah. Being a woman, ஒரு பெண்மணியா இருக்கும்போது it is a very challenging for her to be a counselor, to be a judge. மற்றவர்களுக்கு நியாயம் தீர்ப்பது அல்லது அவர்களுக்கு அதுல ஆலோசனைக்காரராக இருப்பது என்பது மிகவும் கஷ்டம். If we would have been in her place, we would have said, நாம் அவளை தெபோராளுடைய நிலைமையில் இருந்தா நாம் சொல்லி இருப்போம், Lord, who will listen to me, Lord? யார் எனக்கு கேட்பாங்க கர்த்தாவே? Lord, who will come to me, Lord? யார் என்கிட்ட வருவாங்க? Will they not make fun of me? என்ன பார்த்து அவங்க கிண்டல் பண்ண மாட்டாங்களா? Will they not say, see, look at the lady, instead of cooking, she is coming and sitting as if she is a judge? என்ன பார்த்து சொல்ல மாட்டாங்களா? வீட்ல இருந்து சமைத்து கொண்டு இருக்காமல் இங்க பாருங்க மரத்தடியில உட்கார்ந்து அவ ஒரு நியாயம் தீர்த்து கொண்டு இருப்பதை பார்க்கிறீர்களா என்று என்னை பார்த்து கிண்டல் பண்ணிருப்பாங்களே நினைச்சிருக்காங்க. See the wicked men of Sodom and Gomorrah. அன்றைக்கு சோதோம் குமாராவினுடைய அந்த துன்மார்க்கமான மனிதர்கள், They looked at righteous Lot and said the same thing. அன்றைக்கு நீதிமானாகிய லோத்தை பார்த்து அதை தான் Who சொல்லுகிறார்கள், made you judge over us?
உன்னை யார் எங்கள் மேல நியாயாதிபதியாக வைத்தது? If men can look at another man and question like that, ஒரு மனிதனை பார்த்து அப்படியாக கொஸ்டின் கேட்கும்போது, then will they not question a lady? அவர்கள் அன்றைக்கு ஒரு பெண்மணியை கேட்டிருப்பார்கள் அல்லவா? But look at, she had the desire to do what the Lord wanted her to do. ஆனால் அவளுக்குள்ளாக ஒரு விருப்பம், தேவன் என்னை குறித்து என்ன செய்ய திட்டம் வைத்திருக்கிறார், அதை நான் செய்ய வேண்டும் என்ற ஒரு விருப்பம். You might be looked down on the society. நாம் சமூகத்தினரால் நாம் கீழ்த்தரமாக நம்மை ஜனங்கள் பார்த்திருக்கலாம். You might not be having respect in the place where you are. நாம் இருக்கிற இடத்தில் நமக்கு ஜனங்கள் மரியாதை கொடுக்காமல் இருந்திருக்கலாம். You might be looked down upon them by them. அவர்களால் நாம் கீழே தரைக்குறைவாக நம்மை பார்த்திருக்கலாம் ஜனங்கள். But when you start obeying to the commandments of God, ஆனால் நீங்கள் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிய ஆரம்பிக்கிறீர்களோ, the Lord will start honoring you and glorifying you. கர்த்தர் உங்களை கனப்படுத்தி மகிமைப்படுத்த விரும்புகிறார். Hallelujah. 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 You might be good for nothing. நம்ம எதுக்குமே பிரயோஜனம் இல்லவன் என்று சொல்லி இருக்கலாம். But when the Lord raises you up, ஆனால் கர்த்தர் உங்களை உயர்த்துவார் என்றால், the Lord will honor you. கர்த்தரே உங்களை கனப்படுத்துவார். Lord will glorify you. கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்துவார். Jesus prayed this prayer. கர்த்தர் இயேசு கிறிஸ்து அன்றைக்கு இப்படியாக He ஜெபித்தார். said, Father, I have come here to do your work. நான் இங்கு உம்முடைய பணியை வேலை செய்வதற்கு என்று வந்திருக்கிறேன். Father, I have glorified your name. உம்முடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்தினேன். Now you glorify your son. இப்பொழுது நீர் என்னை மகிமைப்படுத்தும் என்று கேட்கிறார். In the same way, அதே மாதிரியாக தான் when Deborah, she went and did what the Lord told her to do. தெபோராள் தனக்கு கர்த்தர் என்ன சொன்னார் அதை செய்தபோது, Oh, the Lord started to honor her. கர்த்தர் இப்பொழுது தெபோராவை கனப்படுத்த ஆரம்பிக்கிறார். You know what she is called now? இப்பொழுது ஜனங்கள் என்ன அவரை பார்த்து சொல்லுகிறார்கள் என்றால், In Judges 5th chapter 7th verse it says, நியாயாதிபதிகள் 5வது அதிகாரம் There arose a mother in Israel. அங்கு நாம் பார்க்கிறோம், நான் தாயாக எழும்பும் அளவும் என்று கிராமங்கள் பாழாய் போயின என்று சொல்கிறார். Hallelujah. 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 She was considered to be a mother in Israel. இப்பொழுது இஸ்ரவேலிலே அவள் ஒரு தாயாக மாற்றப்பட்டாள். She was not only a mother in her family, அவள் ஒரு தன்னுடைய குடும்பத்திற்கு மாத்திரம் தாயாக அல்ல, but she was a mother in the entire land of Israel. அந்த முழு இஸ்ரவேல் தேசத்திற்கே அவள் ஒரு தாயாக எழும்பினாள். How her own children used to show respect to her. எப்படி அவளுடைய சொந்த பிள்ளைகள் அவளுக்கு கனப்படுத்தினார்களோ, See, for a lady, ஒரு பெண்மணிக்கு only the children will give much respect. அவளுடைய பிள்ளைகள் தான் அதிகமான கனத்தை கொடுப்பார்கள். They will listen to what the mother is saying. அந்த தாய் என்ன சொல்வார்களோ அதை பிள்ளைகள் அப்படியே கேட்பார்கள். They will respect the mother. அவர்கள் தங்களுடைய தாயாரை கனப்படுத்துவார்கள். Like that the Lord raised up Deborah. அந்த அளவிற்கு கர்த்தர் தெபோராளை முழு இஸ்ரவேலுக்கும் தாயாக அவர் தேவன் எழுப்பினார். The entire nation of Israel was looking at her as a mother. இப்பொழுது முழு இஸ்ரவேல் தேசமும் அவளை ஒரு தாயாக பார்த்தது. Hallelujah. 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 What happened was, என்ன நடந்தது? after the Lord raised her up, இப்பொழுது கர்த்தர் அவளை தாயாக எழுப்பினார். see, all these things the Lord did so that the Lord will honor her. கர்த்தர் இதெல்லாம் எதற்கு செய்தார்? அவளை கனப்படுத்திக் கொண்டே வருகிறார். Unless and until the Lord doesn't honor her, கர்த்தர் அவளை கனப்படுத்தவில்லை என்றால், who will listen to her words? யார் அவளுடைய வார்த்தையை கனம் பண்ணுவார்கள்? Because what she is going to tell now, இப்பொழுது தெபோரா என்ன சொல்ல போகிறாளோ, that is very difficult for anyone to understand or to obey. அவள் சொல்ல போகிற காரியத்திற்கு ஜனங்கள் அவர்கள் புரிந்து கொண்டதற்கு கீழ்ப்படிய வேண்டும். If she would have been just an ordinary woman, அவள் ஒரு நம்மை போல சாதாரணமான ஒரு பெண்மணியாக இருந்திருப்பாள், and if she would have uttered this word, அவள் இந்த வார்த்தையை சொல்லி இருப்பாள் என்றால், people would have looked at her and said, ஜனங்கள் அவளை பார்த்து சொல்லி இருக்கலாம், go cook for your husband and children and give. நீ போய் உன்னுடைய கணவருக்கும் உன்னுடைய பிள்ளைகளுக்கும் சமைத்து சாப்பாடு கூட என்று சொல்லி இருக்கலாம். Are you a fool? Are you out of your senses? உனக்கு நீ இன்னும் உன்னுடைய சென்சஸ்லாம் இல்லாம புத்தியீனமா நீ என்ன செஞ்சிட்டு இருக்கேன்னு கேட்டிருக்கலாம். Do you know what you are talking? உனக்கு தெரியுமா நீ என்ன பேசுறேன்னு? You don't know about the battlefield. உனக்கு போர் களத்தை பத்தி ஒண்ணுமே தெரியாது. That's what she told. That's what she told. அதுதான் அவ சொல்றா. And for her words to have a weightage or honor, the Lord glorified her.
கர்த்தர் அவளுடைய வார்த்தையை கனப்படுத்துவதற்கு முன்பதாக கர்த்தர் அவளை முதலாவதாக கனம் பண்ணினார் என்று. What did she say? அவள் என்ன சொல்லுகிறாள்? In 6th verse we see, 6வது வசனத்தில் பார்க்கிறோம். she sent and called for a man called Balak. அவள் பாராக் என்ற ஒரு மனிதனை அவள் இங்கு அழைக்கிறாள் என்று பார்க்கிறோம். Bible doesn't say who this man was. இந்த பாராக் யார் என்பதை வேதாகமம் சொல்லவில்லை. But she called for Barak. ஆனால் அவள் பாராக்கை அவள் கூப்பிடுகிறாள். And she said, you go and deploy troops for yourself. உனக்கென்று ஜனங்களை ஏற்படுத்திக் கொள், போருக்கு செல்வதற்கு, யுத்தத்திற்கு செல்வதற்கு என்று சொல்லுகிறாள். She said, you make for yourself 10,000 people. உனக்கென்று 10,000 வீரர்களை சேர்த்துக்கொள், அழைத்துக்கொள் என்று சொல்லுகிறார். You go to the battle. இப்பொழுது நீ யுத்தத்திற்கு செல் என்று சொல்லுகிறார். It was such a difficult word that she said. இப்பொழுது இந்த வார்த்தை கடினமான வார்த்தை. Why? ஏனென்றால் Because we don't know who Barak was. ஏனென்றால் யார் பாராக் என்று நமக்கு தெரியாது. And you know what Deborah said? தெபோரா என்ன சொன்னாள் You என்றால், take 10,000 soldiers. இப்பொழுது நீ 10,000 பேரை நீ அழைத்துக் கொண்டு செல் என்று சொல்லுகிறார். She did not request. அவள் அவனை பார்த்து ரெக்வெஸ்ட் பண்ணி தயவு செய்து நீ கூட்டு போன்னு சொல்லல. She gave a command. இப்பொழுது கட்டளை, தேவனுடைய கட்டளை என்று அவள் கட்டளையிடுவதை பார்க்கிறோம். Hallelujah. Hallelujah. And the word was honored. கர்த்தர் அன்றைக்கு அவளுடைய வார்த்தையை ஜனங்கள் கனம் பண்ணினார்கள். Because the Lord glorified her. ஏனென்றால் கர்த்தர் அவளை மகிமைப்படுத்தினதினால். Hallelujah. Hallelujah. Because it's so difficult to listen to what she was telling. ஏனென்றால் பெண்ணாகிய அவள் சொல்வதற்கு கீழ்ப்படிவது என்பது மிக கடினமான காரியம். Why? ஏனென்றால் because the king Jabin, he had 900 iron chariots apart from the army that he had. அவனுக்கு இருந்த சேனையை தவிர இந்த யாபின் என்ற கானானிய ராஜாவுக்கு 900 இருப்பு ரதங்கள் இருந்தது என்று No soldier can match a running chariot. எந்த ஒரு ஒரு யுத்த வீரனும் அந்த ரதத்திற்கு ஒப்பிடவே முடியாது பிரியமானவர்களே. And that way it was iron chariot. அது இருப்பு ரதங்கள் என்று He had 900 of the chariots. 900 ரதங்கள் அவனிடத்தில் இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். And to fight that army, she said, you take 10,000 people, that's enough. அப்படிப்பட்ட பெரிய ஒரு ஆர்மிக்கு முன்னாடி நீ போறதுக்கு 10,000 பேரை நீ கூட்டிட்டு போ, அது போதும் என்று சொல்லுகிறார். If the Lord wouldn't have glorified Deborah, கர்த்தர் அன்றைக்கு தெபோராவுடைய வார்த்தையை அவர் கனப்படுத்தி இருக்கவில்லை என்றால் Barak would have looked at her and said, பாராக் அவளை பார்த்த உடனே சொல்லி இருக்கணும், lady, you know only how much salt you have to put in the food. அம்மா உனக்கு வெறும் சாப்பாட்டுல எவ்வளவு உப்பு போடணும் தான் உனக்கு தெரிஞ்சிருக்கணும். Please go and do that work. அது போய் நீ பண்ணு. You don't know about the battlefield and all. உனக்கு யுத்த களத்தை பத்திலாம் ஒண்ணும் தெரியாது. You know how much strong our enemy are. உனக்கு தெரியுமா நம்மளுடைய எதிரிகள் எவ்வளவு பலமானவர்கள் என்று உனக்கு தெரியுமா? And for almost 20 years we have been a slave to them. நாம் அவர்களுக்கு 20 வருடங்களாக நாம் அடிமைகளாக இருக்கிறோம். Why? Because we do not have the strength to oppose them. ஏனென்றால் நமக்கு பலன் இல்லை அவர்களுக்கு எதிராக நின்ற போட்டியில் சண்டையிடுவதற்கு. And you are telling to face the 900 chariots and the n number of soldiers, 10,000 soldiers are enough. ஆனால் அந்த 900 இருப்பு ரதங்களும் எண்ணற்ற வீரர்களும் இருக்கிற அந்த படைக்கு எதிராக வெறும் 10,000 பேரை கொண்டு நீ போக சொல்லுகிறாயே என்று அவர் கேட்கவில்லை பிரியமானவர்களே. They would have made fun of her. அவர்கள் நிஜம் சாதாரணமாக பார்க்கும்போது அப்படி அவர்கள் கிண்டல் எடுத்திருக்கலாம். But we see here, ஆனால் நாம் இங்கு பார்க்கிறோம், she was respected for her words. ஆனால் அவள் தன்னுடைய வார்த்தையை உடனடியாக அந்த மனிதன் கனம் பண்ணுவதை பார்க்கிறோம். Barak said, பாராக் சொல்கிறார், I don't have faith enough to go to the battle. இப்பொழுது எனக்கு அந்த போர்க்களத்திற்கு செல்வதற்கு எனக்கு தேவையான அளவு விசுவாசம் இல்லை. But if you come with me to the battlefield, I will go. ஆனால் நீர் என்னோடு வருவீர் என்றால் நான் செல்வேன் என்று பெண்மணியாக தெபோராவிடம் சொல்கிறார். Look at whom is he calling for the battle. இப்பொழுது போர்க்களத்திற்கு யாரை இந்த பாராக் அழைக்கிறார்? Barak had confidence on Deborah. இப்பொழுது பாராக்குக்கு தெபோரா மேல் தான் ஒரு நம்பிக்கை. They did not look at Deborah as an ordinary woman. தெபோராவை ஏதோ ஒரு சாதாரணமான ஒரு மனுஷியாக அவர்கள் பார்க்கவில்லை. But they looked at Deborah as not only a prophet, as not only a judge, but even as a warrior for the Lord. அவர்கள் அன்றைக்கு தெபோராவை ஒரு நியாயாதிபதியாகவோ ஒரு தீர்க்கதரிசியாகவோ மட்டும் பார்க்கவில்லை. இப்பொழுது அவர்கள் ஒரு போர் வீராங்கனையாக அந்த தெபோராவை பார்க்கிறார்கள். And you know what was the reply of Deborah?
இப்பொழுது தெபோராளுடைய மறு உத்தரவு என்னவென்றால், Deborah said, I am ready to come for the battle. நான் பரவாயில்லை, நான் யுத்தத்திற்கு வர ரெடி, ஆயத்தம் என்று சொல்கிறார். But if I come, ஆனா நான் வரணும்னா, the glory will not go to you. ஆனால் உனக்கு அந்த வெற்றியினுடைய அந்த கனம் உனக்கு சேராது. Glory will not go to you. அந்த மகிமை கனம் உன்னைக்கு வராது. Barak said, it's okay, I don't have the faith. Please you come so that I'll be encouraged. பாரக் சொல்றாரு, பரவாயில்ல, அது எனக்கு கிடைக்காம போனாலும் பரவாயில்ல, ஆனா நீங்க வாங்க, அதுதான் எங்களுக்கு ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. This Jabin had an army commander called Sisera. இந்த யாபீனுக்கு சிசரா என்ற ஒரு சேனாதிபதி இருந்ததை நாம் பார்க்கிறோம். And he was a very powerful man. அந்த இவன் ஒரு மிக வல்லமையான அந்த மனிதன் தான். King didn't come for the battle. அன்றைக்கு ராஜா வரவில்லை. But Sisera was almost in the place of a king. ஆனால் இந்த சிசரா தான் ராஜாவினுடைய ஸ்தானத்திலிருந்து யுத்தத்தை நடத்த வருகிறார். He prepared all his 900 chariots. தன்னுடைய 900 இருப்பு ரதங்களை ஆயத்தப்படுத்தினார். In 11th verse we see there was a small clan of the Kenites. அங்கு 11வது வசனத்தில் கேனியர் என்ற ஒரு வம்சத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். The Kenites were the relatives of Moses and his in-laws. மோசேயினுடைய மாமனுடைய உறவினர்கள் தான் இந்த கேனியர்கள், அவர்களுடைய வம்சத்தார் என்று பார்க்கிறோம். So these Kenites, ஆகவே இந்த கேனியர்கள், they only went and told Sisera, see those people are coming after you. இப்பொழுது கேனியர்கள் தான் போய் சிசராவிடம் சொல்கிறார்கள், பாரு இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் உங்களுக்கு எதிராக வராங்க என்று. These Kenites and Sisera were friends. இந்த சிசராவும் கானானியருடைய ராஜாவும் கேனியரும் அவர்கள் நல்ல ஒரு தொடர்பில் இருந்தவர்கள், ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. So Sisera prepared his 900 chariots and his other soldiers and went for the battle. இப்பொழுது சிசரா உடனடியாக யுத்தத்திற்கு ஆயத்தமாகி தன்னுடைய சேனைகளோடு அவர் செல்வதை பார்க்கிறோம். In 14th verse, Deborah, filled with the Spirit of God, she said, இப்பொழுது 14வது வசனத்தில் தெபோரா பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவள் சொல்கிறாள், up, for this is the day in which the Lord has delivered Sisera in your hand. எழுந்து போ, கர்த்தர் சிசராவை உன் கையில் ஒப்புக் கொடுக்கும் நாள் இதுவே என்று சொல்கிறார். In the battle, அந்த போர்க்களத்தில் Israelites could defeat the enemies. இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய எதிரிகளை முறியடித்தார்கள். Hallelujah. 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 Sisera got down from his chariot and started running. இப்பொழுது சிசரா தன்னுடைய ரதத்திலிருந்து இறங்கி அவர் ஓடிக்கொண்டிருக்கிறார். Running for his life. தன்னுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக அவர் ஓடிக்கொண்டிருக்கிறார். And he came to the small clan of the Kenites. இப்பொழுது இந்த கேனியரிடம் வருகிறார் அவர். When he saw the Kenites, he was happy. Oh, they are my friends. இப்பொழுது கேனியர்களை பார்த்த உடனே இவருக்கு சந்தோஷம். ஓ, இவர்கள் என்னுடைய நண்பர்கள், இவர்கள் தானே சொன்னார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் உங்களுக்கு எதிராக வருகிறார்கள் என்று. And among them he found a lady called Jael. இப்பொழுது அவர்களுக்குள்ளாக யாகேல் என்ற ஒரு ஸ்திரீ இருக்கிறாள். And Jael, she recognized Sisera. இப்பொழுது அவளுக்கு சிசரா யார் என்று தெரிய வந்தது. And she said, oh Lord, why don't you come into my tent? இப்பொழுது ஆண்டவனே, நீர் என்னுடைய கூடாரத்திற்குள் வாரும் என்று கூப்பிடுகிறார். Do not fear. பயப்படாதேயும். He was completely exhausted. ஏனென்றால் இவன் மிகவும் தளர்ந்து போய் சிசரா காணப்பட்டான். When he lied down, she covered him with a blanket. அவன் படுத்தபோது அவனை மூடுகிறாள் தன்னுடைய சமுக்காளத்தினாலே. He asked for water, but she gave milk. அவன் குடிக்க தண்ணீர் கேட்கிறான், இவள் பாலை கொடுத்தாள். But after that, you know what happened? அதற்கு பின்பதாக என்ன நடந்தது? She took a tent peg. அவள் அன்றைக்கு ஒரு கூடார ஆணியை எடுத்து, She took a hammer. அவள் ஒரு சுத்தியை எடுத்துக்கொண்டாள். And she hit Sisera. அன்றைக்கு நெற்றியிலே அந்த ஆணியை அவள் அடித்து போட்டாள் என்று பார்க்கிறோம். Sisera died on the spot. சிசரா அந்த இடத்திலே அவன் மரித்து விட்டான். Can a lady do such thing? ஒரு ஸ்திரீ இந்த காரியத்தை செய்ய முடியுமா? Can a lady imagine to do such thing? அவள் தன்னுடைய கனவுல கூட அப்படி செய்வேன்னு நினைச்சிருக்க முடியுமா? After she killed only, Barak came. இப்போ அவ கொண்டு போட்ட பின்புதான் இப்பொழுது பாராக் வருகிறார். Then she said, see whom you are looking for is inside the tent. இப்போ அவ சொல்றா, நீ தேடுகிற மனிதனை நான் காண்பிக்கிறேன் பாரு. Hallelujah. Hallelujah. Here, two weak women. இங்கு இரண்டு பலவீனமான பெண்களை பார்க்கிறோம். But the Lord used them mightily. கர்த்தர் அவர்களை வல்லமையாக The பயன்படுத்தினார். Lord used them mightily. கர்த்தர் அவர்களை பயன்படுத்தினார். Because Deborah rose. ஏனென்றால் தெபோராள் எழும்பினதினால், I think people like Jael also started rising up. அதை பார்த்து யாகேல் போன்ற பெண்கள் எழும்ப ஆரம்பித்தார்கள். If you being weak start rising up and doing mighty things for God, நீங்கள் பலவீன பாண்டமாய் இருந்தாலும் தெபோராளை போல தேவனுக்கென்று வல்லமையான காரியங்களை செய்ய ஆரம்பிக்கும். looking at you, many such people will rise up and say, I will also be used in the hands of God. உங்களை பார்த்து
யாகலை போன்ற அநேக பெண்மணிகள் நானும் இப்படியாக நான் தேவனால் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று எழும்புவார்கள். Hallelujah. Hallelujah. You rise up. நீங்கள் எழும்புங்கள். Looking at you, other people will rise up. உங்களை பார்த்து அநேக பெண்மணிகள் எழும்புவார்கள். They say, yes, I also want to be like her. நானும் இவர்களைப் போல பயன்படுத்தப்பட வேண்டும் என்று. I also want to be used by God. நானும் தேவனால் பயன்படுத்தப்பட வேண்டும். We saw two weak people whom God used. நாமோ இருவரை பார்த்தோம் தேவனால் வல்லமையாக A பயன்படுத்தப்பட்டார். man who had a withered hand. ஒரு மனிதன் தன்னுடைய வலது கை செயலற்ற ஒரு The மனிதன். Lord used him to bring in deliverance. கர்த்தர் அவனைதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இரட்சகனாக ஒரு நியாயாதிபதியாக எழுப்பினார் என்று பார்க்கிறோம். And then we saw how the Lord used a woman in a society which was dominated by the males. ஆனால் அன்றைக்கு கர்த்தர் இரண்டாவதாக நாம் பார்த்தோம் தெபோராளை கர்த்தர் எப்படி ஒரு ஆண்கள் ஆதிக்கம் நிறைந்த அந்த ஒரு தேசத்தில் கர்த்தர் ஒரு பெண்மணியாகிய தெபோராளை எழுப்பி பயன்படுத்தினார் என்று If பார்க்கிறோம். the Lord can use Ehud, if the Lord can use Deborah, will he not use you? ஏகூத்தை உபயோகித்த தேவன் தெபோராளை உபயோகித்த தேவன் உங்களை உபயோகிக்க மாட்டாரா? Will he not use you? உங்களை உபயோகிக்க மாட்டாரா? Shall we ask the Lord? நாம் தேவனை பார்த்து கேட்போம். Lord, use me, Lord. கர்த்தாவே என்னையும் நீர் பயன்படுத்து. Use me, Lord. என்னையும் நீர் I உபயோகப்படுத்து. don't have talents, Lord. எனக்கு தாளந்துகள் இல்லை. I don't have wisdom, Lord. எனக்கு ஞானம் இல்லை. I cannot speak properly, Lord. என்னால் ஒழுங்கா பேசக்கூட முடியாது. But use me, Lord. ஆனாலும் என்ன பயன்படுத்தும்? If you pray this prayer, நீங்கள் இந்த ஜெபத்தை செய்வீர்கள், the Lord will use you. கர்த்தர் உங்களை பயன்படுத்தும். There is a purpose why the Lord has made you part of this church. கர்த்தர் இந்த சபையில் ஒரு அங்கத்தினராக உங்களை வைத்திருப்பார் என்ற ஒரு நோக்கம் உண்டு. This church is not an ordinary church. இந்த சபை ஒரு சாதாரணமான சபை அல்ல. It is a revival church. அது ஒரு எழுப்புதலின் சபை இது. If you are a part of this church, இந்த சபையில் அங்கத்தினர்களா நாம் இருக்கும்போது then the Lord will use you also for the revival. அந்த எழுப்புதலுக்கு கர்த்தர் உங்களையும் அதில் ஒரு பங்கு பெற வைக்கிறார். Lord, close our eyes, bow our heads and look unto God and ask. நாம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் தேவனை பார்த்து கேட்போம். Lord, use me, Lord. கர்த்தாவே என்னை பயன்படுத்து. Use me, Lord. என்னை பயன்படுத்து. Lord, you have used Ehud, you used Deborah, use me, Lord. ஏகூத்தை உபயோகப்படுத்தின தேவன் தெபோராளை உபயோகப்படுத்தின தேவன் என்னையும் பயன்படுத்தும் என்று கேட்கிறோம். Gracious loving Heavenly Father, in the name of Jesus Christ, we come into your presence. பரிசுத்த பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய பாதத்தில் வருகிறோம். Lord, I am a fool, Lord. நாங்கள் புத்தியீனமானவர்கள். Lord, I am weak, Lord. நாங்கள் பலவீனமானவர்கள். I don't have any talents, Lord. எங்களுக்கு எந்த தாளந்துகளும் இல்லை. Lord, I don't know how to speak, Lord. எப்படி பேச வேண்டும் எங்களுக்கு தெரியல. But Lord, it's my desire that you use me, Lord. ஆனால் எங்களுடைய விருப்பம் கர்த்தாவே எங்களை நீர் பயன்படுத்து. Lord, it is your spirit that empowers us. உம்முடைய பரிசுத்த ஆவியினால் எங்களை வல்லமையினால் நிரப்புவீராக. Lord, you are mighty enough to use me, Lord. கர்த்தாவே நீர் எங்களை உபயோகப்படுத்த நீர் வல்லமையுள்ள தேவனாய் காணப்படுகிறீர். Lord, rise up a generation, Lord, who will be used by you mightily, Lord. உம்மால் வல்லமையாக பயன்படுத்தப்படுகிற ஒரு தலைமுறையினரை நீர் எழுப்ப போகிறதற்காக ஸ்தோத்திரம். Lord, let everyone in this church be used mightily in your hands, Lord Jesus இந்த Christ. சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் வல்லமையாக உம்மால் பயன்படுத்தப்படுவார்களாக. Lord, all the believers should become a great men of God and women of God, Lord. எல்லா விசுவாசிகளும் உமக்கென்று வல்லமையான தேவ ஊழியர்களாக ஊழியக்காரிகளாக மாறுவார்களாக. Once again, we thank you for our dear pastor. ஒரு விசை நாங்கள் பாஸ்டர் அவர்களுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். Lord, we thank you for all the ones who are helping him. யாரெல்லாம் அவர்களுக்கு உதவியா இருக்கிறார்களோ ஒவ்வொருவருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Lord, we thank you for the anointed worship leaders we have, Lord. அபிஷேகிக்கப்பட்ட தேவனால் அபிஷேகிக்கப்பட்ட ஆராதனை வீரர்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Lord, I thank you for all the ones who are part of this church, Lord. யாரெல்லாம் இந்த சபையில ஒரு பங்காக இருக்கிறார்களோ அங்கத்தினர்களா இருக்கிறார்களோ ஒவ்வொருவருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Oh, let your mighty works be revealed, Lord Jesus Christ. உம்முடைய வல்லமையான வார்த்தைகள் வெளிப்படுவதாக. Let your mighty name be glorified. உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. We give you all the glory. உமக்கே மகிமை In செலுத்துகிறோம். Jesus Christ's name we pray. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம். Amen. ஆமென். Amen. ஆமென். Thank you. God bless you. Praise the Lord. கர்த்தர் இந்த நாளிலும் கூட சுவிசேஷ் ஜான் வெஸ்லி அவர்கள் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசினார். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நமக்கு எல்லாம் இருக்கும்போது பணம், பதவி, அதிகாரம், அந்தஸ்து, பலன், அழகு இருக்கும்போது அநேகம் நினைக்கலாம். ஆனால் ஒன்றுமில்லாத சூழ்நிலையில் நம்மை நினைக்கிறது தான் தேவாதி தேவன், நம்முடைய தேவனுடைய இயேசுனுடைய அன்பு, கர்த்தருடைய அன்பு, பிதாவாகிய தேவனுடைய அன்பு
அவருடைய அன்பை குறித்து நாம் கேட்டோம். ஆண்டவர் சாதாரண பாத்திரங்களை எப்படி தெரிந்து கொண்டார், எப்படி அவர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்தார் என்று கேட்டோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல அருமையான செய்திக்காக ஸ்தோத்திரம். சாதாரண நபர்களை வாழ்க்கையில் நீங்கள் தெரிந்தெடுத்து மகிமையின் தேவன், சர்வவல்லமையுள்ள தேவன் எவ்வளோ பெரிய காரியங்களை செய்தீர் என்று நான் கேட்டோம். நாங்கள் சாதாரணமானவர்களாக இருக்கலாம். நானோ சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாக இருக்கிறார் என்று தாவீது சொல்வது போல. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா, இந்த நாளில் நாங்கள் கேட்ட நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். செய்து கொடுத்த மகனையும் மகளையும் பிள்ளைகளையும் அவருடைய குடும்பத்தையும் ஊழியத்தையும் ஆசிர்வதிங்க. செய்தி கேட்ட எல்லாரையும் கர்த்தர் ஆசிர்வதிங்க. தொடர்ந்து இந்த வார்த்தை எங்களுக்குள்ளாக தொடர்ந்து விசுவாசத்தையும் உற்சாகத்தையும் பக்தி விருத்தையும் பரிசுத்தத்தையும் ஆவியில் ஒரு அனலையும் தொடர்ந்து உண்டாக்க போறதுக்காக நன்றி. இயேசுவின் நாம ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இந்த செய்தியை கேட்டு ஜபத்தில் தங்கள் வாழ்க்கை ஒப்பு கொடுத்த யாவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலம் வருகை பரிந்தும் இருப்பதாக, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நாம் யாவரோடும் செய்தி கொடுத்த செய்தி கேட்ட யாவரோடு எப்பொழுதும் இருப்பதாக, ஆமென்.